நல்லா தட்டலாம்ல. இவ்வளவுதானா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். I greet every one of you in the wonderful name of the Lord Jesus Christ. அத்தனை பேரும் என்னை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்பது எனக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு செய்தி. I know that all of you love me very much. நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் அதிகமாக தேவனுடைய பாதத்தில் ஜெபம் செய்து வருகிறீர்கள். You are constantly praying for me very much. அதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லாமலே நான் அதிகமாக அறிந்து கொண்ட ஒரு காரியம். Even without you telling me, I know all these things. ஆனால் இந்த நாளில் நாம் யாவரும் ஒன்றாய் கூடி வந்திருக்கும் போது, but today when we all are gathered here together, நீங்கள் அநேக நிமிஷங்கள் எனக்காக செலவழித்து எனக்காக ஜெபித்தீர்கள். you all spend much time to pray for me. அதற்காக நான் அதிக நன்றி கடன்பட்டிருக்கிறேன். I am very much thankful to you for that. இந்த புதிய வருஷத்திலும் உங்களுடைய அன்பு முகங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறது. I am very happy to see all your smiling face in this new year. நீங்கள் 4 மணியிலிருந்து சிரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். You have been smiling since 4 o'clock. அது எப்படி என்பதுதான் எனக்கு புரியவில்லை. I don't understand how is that possible. அதற்கு காரணம் நம்மை ஆனந்த தைலத்தினாலே கர்த்தர் நிரப்பி அபிஷேகிக்கும்படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து துதிக்கத்தக்கதாக நம்மை ஒரு ஆழமான ஒரு துதி ஆராதனைக்குள்ளே வழிநடத்தினார்கள். It is because God poured upon us the oil of gladness and led us into a deep level of praise and worship. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை அளவில்லாமல் நிரப்புகிறது. Whenever we stand in the presence of the Almighty God, His presence fills us abundantly. அவர்கள் இங்கே அந்த ஆராதனை பகுதி நடத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார்கள். When they were leading the worship, they said one thing. என்னால் இந்த இடத்துல நிற்க கூட முடியாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது என்று. I'm not able to stand strong in this place which is filled with the presence of God. நான் இந்த இடத்தில் வந்து நின்று பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர் சொன்னது 100% உண்மை. When I come and stand in this place, only then I'm able to realize that how true it is. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே நிரம்பி வழிகிறது. Because God's presence is full in this place. ஆண்டவராகிய தேவன் நம்மை நேசிக்கிறார். The Lord loves us. ஆகவே தான் ஒவ்வொரு வருஷத்தின் துவக்கத்திலும் அவர் தாமே இறங்கி வந்து நம்மை நேரடியாக சந்திக்கிறார். That is why every year He Himself comes to meet with us. அந்த வருஷத்தை நம்முடைய கைகளிலே ஆசீர்வதித்து நம்முடைய கரங்களிலே கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார். He gives the year into our hands, blesses it and leads us. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொன்னதை கர்த்தர் வருடந்தோறும் நிறைவேற்றி வருகிறார். The Lord who said, I will keep my eyes upon you and lead you by my ways, will fulfill it all the days. ஒவ்வொரு வருடமும் திரளான பிரச்சனைகள் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய குடும்பங்களை சூழ்ந்து வந்தாலும், no matter what great problems comes in our lives or in our nation, ஆண்டவருடைய அன்பின் கரங்கள் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறது. God's loving hands lead us and guide us. அவருடைய அன்பிலே எந்த குறைச்சலும் இல்லை. There is no shortcoming to His love. ஆனால் அந்த வருஷத்தின் ஊடே நடந்து போகும் பொழுது நாம் தான் அந்த அன்பிலே கொஞ்சமாய் குறைந்து போய் விடுகிறோம். But throughout the year when we are walking, only we go astray from His love. ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே ஒரு புதிய பொருத்தனை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us make a new covenant with God today. உம்மிடத்தில் என்னுடைய பரிபூர்ண அன்பை செலுத்தி இந்த வருஷத்தை நான் கடந்து போவேன். Lord, I want to keep my complete love upon you and walk in this year. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் போவதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நின்ற வண்ணமாக ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறோம். Before we hear the word of God, let's bow our head for word of prayer. அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய், ஆராதிப்போம் தேவனை உண்மையுமாய். Let us love God more with all our hearts. தேவனை நோக்கி பாருங்கள், கர்த்தருடைய பிரசன்னம் நம் நடுவிலே கடந்து வரட்டும். Lift up your eyes and look unto the living God. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளதோடு ஆராதிப்பேன்
முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, O gracious and merciful God, நாங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விண்ணப்பிக்கிறதற்கும் அதிகமான கிரிகளை செய்கிறவரே, you always do more things than what we ask or think. இந்த வருஷத்திலும் உடைய அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் எதிர்நோக்கி கடந்து வந்து காத்திருக்கிறோம். Even in this new year we are expecting your holy presence. எங்களோடு முதல் பகுதியிலே நீர் பேசினீர். You spoke to us in the first session. எங்களுடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தினீர். You prepared our hearts. நீர் அறிவிக்க வேண்டிய அநேக ரகசியங்களை நீர் எங்களுக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்தினீர். You revealed to us many of your secrets. இந்த நேரத்தையும் நான் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணம் செய்கிறேன். Even in this time I commit into your hands. தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடுவீராக. Lord, let your spirit hover in this place. லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறந்தருள்வீராக. As you open the heart of Lydia, open our hearts. எங்களோட பேசி சொல்ல வேண்டிய ரகசியங்களை வெளிப்படுத்துவீராக. Lord, reveal to us whatever secrets you want to reveal இந்த to புதிய us. வருஷத்தை உம்முடைய பிரசன்னத்தோடு நாங்கள் கடந்து போக உதவி செய்வீராக. Help us to walk into this new year with your presence. தேவனுடைய கரங்களில் இந்த நேரத்தை ஒப்புக் We கொடுக்கிறோம். commit this time into your hands. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். We wait for your word. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. We lift up our prayer in Jesus' name. ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். Let's all be seated. ஒவ்வொரு வருடத்தையும் நாம் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி தோன்றும். As we begin each year, there is a question in our hearts. இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று. How will this year be? இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, மனித குலத்திலே எல்லாருக்கும் உண்டாகிற ஒரு கேள்வி. Not only the Christians ask this question, but every mankind. நாம் ஒவ்வொருவரும் ஒரு புதிய வருஷத்தை துவங்கும் பொழுது அது எப்படி இருக்குமோ என்று அறிந்து கொள்ள ஆர்வம் கொள்ளுகிறோம். We are all very anxious to know how the new year will be when we begin each year. அந்த காலங்களை கடந்து போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் இன்னும் அந்த காலத்தை சந்திக்க நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் அதை குறித்து அறிந்து கொள்வது நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. It is very important for us to know how to prepare ourselves to meet the new year. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய காலத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் ஆர்வம் உள்ளவராக The இருக்கிறார். Lord is very anxious to make known of his secrets concerning the times and seasons. தேவனுக்கு பயந்தவர்களிடத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. God's secrets are with those who fear him. நாட்களை வடிவமைக்கிறவர் கர்த்தர். It is God who ascertain the times. அவர் ஒருவரே வருஷங்களை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறவர். It is God who crowned the year with goodness. நம் தேசத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் பரலோகத்தினால் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. Whatever you see happening in our nation and in our country are all predetermined by God in heaven. தேவன் முன்குறிக்காமல் பூமியில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கிறதில்லை. Nothing happens in earth without God preordaining them. ஒருவேளை நம்முடைய கண்கள் பார்க்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் எல்லாம்
யதார்த்தமாய் நடப்பதை போல தோன்றும். Maybe it may seem that whatever is happening on this earth are just happening by itself. நாம் எதிர்பாராத காரியங்கள் அது நடக்கிறதை போல தோன்றும். It may seem as if the things we are not expecting them. ஆனால் ஒவ்வொரு காரியமும் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. But every event has been preordained by God. கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஆலோசனை சங்கம் இருக்கிறது. There is a wonderful council in heaven. அங்கே பரலோகத்தின் தேவன் தாமே அதனுடைய பிரதான அதிகாரியாக இருக்கிறார். And God is the chief overseeing authority in that council. அவர் தம்முடைய ஆலோசனை சங்கத்தை அடிக்கடியாக கூட்டுகிறார். He will call his council very often. அவர்கள் இந்த பூமியில் ஒரு காரியத்தை செய்ய போவதற்கு முன்பாக அந்த காரியத்தை குறித்து நேர்த்தியாக திட்டமிடுகிறார்கள். Before an event happens on earth, they carefully plan it. யார் யார் எந்தெந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை தீர்மானம் செய்து அனுப்புகிறார். Whoever should do whatever work, they are sent by God. ஒருவேளை இங்கே நிறைய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். Maybe there are many angels standing there. அவர்களை அழைத்து கர்த்தர் தாம் செய்ய விரும்புகிற தம்முடைய திட்டத்தை அவர்களிடத்திலே அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். God will call the angels and make known to them his plans. அல்லது அங்க இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவிகளை அழைத்து பூமியில் எந்த மனிதனை எந்த காரியத்திற்காக எந்த காலத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அங்கே தீர்மானிக்கிறார்கள். Or maybe there will be some holy spirits and they will determine who should be used in which time period. அவர்கள் அடிக்கடியாக தங்களுடைய ஆலோசனை சங்கத்தை அங்கே கூட்டி தாங்கள் இனிமேல் இந்த பூமியில் செய்ய போகிற காரியத்தை முழு திட்டங்களை அவர்கள் வடிவமைத்துக் They கொள்கிறார்கள். will gather their holy council together and make elaborate plans concerning what should take place on the earth. நாம் கர்த்தருடைய வேதத்தில் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் இதை போல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். You can read of such an incident in Ezekiel chapter 9. அங்கே தேவன் தம்முடைய சங்கத்தை ஒன்றாய் கூட்டுகிறார். There God calls his council together. அந்த சங்கத்திலே பரிசுத்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். There are holy angels in the council. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற தூதர்களுடைய குழுமம் அங்கே கூடுகிறது. And the angelic council who do the work of God are also there. அந்த கூட்டத்தில் தேவன் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சங்கார தூதர்களும் அங்கே வந்து நிற்கிறார்கள். And there are also angels of destruction who will fulfill the work of God. They are also standing there. அவர்கள் அந்த நேரத்தில் எருசலேம் பட்டணத்தின் மேல் செய்ய வேண்டிய ஒரு தீர்ப்பை குறித்து யோசிக்கிறார்கள். At that time they are determining an event of judgment that need to be pronounced over Jerusalem. அங்கே எருசலேம் தேவாலயம் தன்னுடைய ஆதி மேன்மை இழந்து போய்விட்டது. Jerusalem has lost its first love. அதனுடைய ஆசாரியர்கள் தேவனுக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். Their priests have begun to turn their back against God. அவர்கள் திரைமறைவிலே அருவருப்பான கிரியைகளை நிறைவேற்ற ஆரம்பித்து They விட்டார்கள். began to do abominational acts in the secret places. அவருடைய கண்களில் தேவ பயம் விலகி போய்விட்டது. They have no fear in their eyes anymore. அவனவன் தன்னுடைய மனம் போனபடி கிரியைகளை செய்து வந்தான். Every man began to walk in his own wicked imagination. எருசலேம் ஆலயத்தின் வளாகங்களுக்குள்ளே பில்லி சூனியங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். The land has brought in sorcery and witchcraft. அந்த ஆலயத்துடைய சுவர்களிலே சித்திரம் தீர்த்து வைத்து அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் செய்தார்கள். They have painted abominable pictures on the walls and began to worship them. விக்கிரக ஆராதனைகளை உள்ளே கொண்டு வந்து வைத்தார்கள். They brought idols into the temple. அருவருப்பான ஆராதனை முறைமைகளை உள்ளே கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். They introduced abominable worships and began to do that. அவைகள் எல்லாம் கண்ட பொழுது தேவன் விசனம் உள்ளவனானார். When the Lord saw all that, he was angry. அவர் எருசலேம் பட்டணத்தை நியாயம் தீர்க்க விரும்பினார். He wanted to judge Jerusalem. அவருடைய கோபம் எருசலேம் பட்டணத்தின் மேல் மூண்டி எழுந்தது. His anger fumed against Jerusalem. ஆனால் அவர் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக பரலோகத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டினார். But before he does that, he gathered together council in heaven. அவர்கள் இங்கே ஒன்றாய் கூடி தாங்கள் செய்ய போகிற காரியத்தை குறித்து திட்டம் செய்கிறார்கள். When they gathered there, they began to discuss an event they are going to do. அவர்களை அழைத்து கர்த்தர் தாம் செய்ய விரும்புகிற காரியத்தை அவரிடத்திலே பகிர்ந்து கொடுக்கிறார். God gathered them together and shared with them what he purposed to do. அங்கே சங்கார தூதர்கள் யார் என்று சொல்லி அழைக்க சங்கார தூதர்கள் வந்து தங்களுடைய கைகளிலே உருவின பட்டயத்தோடு நிற்கிறார்கள். And the angels of destruction were called forth and they came with drawn swords in their hands. அவர்களை பார்த்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். He looked at them and he said something. நீங்கள் எருசலேம் பட்டணத்திற்குள் ஊடுருவி கடந்து போங்கள். You go forth into Jerusalem. அங்கே உங்களுடைய கண்கள் ஒருவனையும் தப்பவிட வேண்டாம். Let not your eyes spare anybody. வாலிபனையும் வயோதிபனையும் குழந்தைகளையும் நடுத்தர வயதுள்ளவனையும் ஆசாரியனையும் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்கிற யாவரையும் நீங்கள் சங்கரிக்க கடவீர்கள். Let your eyes spare not the young, the old and the priests who work in the temple. நீங்கள் போவதற்கு முன்பாக வேறொரு தூதன் அந்த பட்டணத்திற்குள் கடந்து போக வேண்டும்.
Before you go, another angel need to go before you into the temple. அவருடைய கையிலே தேவனுடைய முத்திரை மை இருக்கிறது. He has the ink horn in his hand. அவன் அந்த எருசலேம் பட்டணத்திற்குள் கடந்து போய் யார் யாரெல்லாம் அந்த பட்டணத்திற்கு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய முத்திரை அடையாளத்தை இட வேண்டும். He will go into the Jerusalem city, and whoever prays for the city, he will put a mark on their forehead. அந்த அடையாளத்தை பெற்றவர்கள் தவிர மற்ற யாவரையும் நீங்கள் சங்கரிக்க கடவீர்கள். Everyone who do not have the mark, you shall destroy them. God told them. உங்களுடைய கண்கள் இறங்க வேண்டாம். You must not spare anybody, God told them. யாரை பார்த்து உங்களுடைய மனசிலே பரிதாபம் வர வேண்டாம். You must not pity anybody. உயிர் வாழ தகுதி உள்ளவர்கள் ஒரே ஒரு கூட்டத்தார் மாத்திரம்தான். There's only one group of people who are worthy to live. தேவனுடைய ஆலயம் பாழ்பட்டு போய் நிற்கிறதை கண்டு those who saw the temple that has been despoiled, தேவனுடைய பரிசுத்த நகரம் அங்கே தீட்டுப்பட்டு போனதை கண்டு, they who saw the holy city of God which has been abominated, எவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு இருதயத்தை கிழித்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கதறி எழுதானோ, those who will tear their clothes and weep before the presence of God, அவனுடைய நெற்றிகளிலே மாத்திரம் இந்த பாதுகாப்பின் முத்திரையை நீங்கள் இட வேண்டும். put this seal mark of safety and security on their forehead. அவர்களை தவிர மற்ற யாவரையும் நீங்கள் சங்கரிக்க கடவீர்கள் என்றார். Except them you shall destroy everybody else. அப்படி அவர்கள் அங்கே ஆலோசனை சங்கத்திலே கூட்டம் கூடி அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது, when the council were gathered together and were discussing as such, அங்கே தேவனும் தம்முடைய தூதர்களும் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றுகிற சங்காரக்காரர்களும் முத்திரை மையை உடையவனும் மாத்திரம் அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது, when God and the holy angels and the holy councils and the angels destruction were gathered there, ஒரு மனிதனுக்கு அங்கே நிற்கத்தக்கதாக கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. and one man who found favor in the eyes of God was also found standing in the council. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். He was a prophet of God. கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கிற மகா பெரிய ஸ்தானமும் மகா பெரிய மேன்மையும் மகா பெரிய கிருபையும் இதுதான். This is the highest honor and the highest grace that God gives to a prophet. அவர்கள் தேவனுடைய திட்டம் உருவாகிற இடத்திற்குள் நிற்கும் அதிகாரத்தை பெற்றவர்கள். They receive the authority to stand in the place where God's secrets are planned. தேவனுடைய திட்டம் உருவாக்கப்படும் பொழுதே அதோட சத்தத்தை கேட்கும் காதுகளை உடையவர்கள். They have the ears to hear the plans of God even before they are planned. தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளும் இருதயத்தை உடையவர்கள். They have the heart to understand the secrets of God. தேவனுடைய திட்டம் அங்கே உருவாக்கப்பட்ட பொழுது அங்கு நின்றவர்கள் எல்லாம் பரலோகவாசிகளாக இருந்தார்கள். When God's plans were made, all those who were standing there were beings in heaven. அந்த பரலோகவாசிகளுக்கு நடுவிலே பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட ஒரே ஒரு மனிதனுடைய ஆவியும் நின்று கொண்டிருந்தது. Among the many heavenly beings there was one man taken from the earth who was a representative in the council. அது ஒரு தீர்க்கதரிசியின் ஆவியாய் இருந்தது. It was a spirit of a prophet. அவன் அங்கே செய்யப்படுகிற திட்டங்களை முழுவதுமாக கேட்டு கிரகித்துக் கொண்டான். He received with all his heart the plans that were made in the council. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் அப்படித்தான் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். This is how God will reveal his secrets to the prophets. ஒரு காரியம் பூமியில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு, before an event shall be fulfilled on the earth, அது பரலோகத்தில் திட்டமிடப்படுகிற அதே சமயத்திலே, at the same time it has been made plans in heaven. தேவன் தாம் செய்ய போகிறதை, before God does his things, அவர் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய காதுகள் கேட்கவும் கண்கள் பார்க்கவும் அவர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். he will give permission for his prophets eyes to see and ears to hear. இதுவே தீர்க்கதரிசிகளுக்கு கிடைத்த மகா பெரிய மேன்மையாக இருக்கிறது. This is a great honor given to a prophet. இதிலிருந்து நாம் இரண்டு காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். From this we know two things. பூமியில் ஒவ்வொரு காரியம் நடக்கப்படும் பொழுதும் அவைகள் அங்கே நடத்தப்படும் பொழுதும் பரலோக ராஜ்யத்தில் இவர்கள் தெளிவாய் திட்டமிடப்படுகின்றன. Before an event takes place on earth, it is carefully planned in heaven. ஏது ஒன்றும் பூமியில் யதார்த்தமாய் நடப்பதல்ல. Nothing happens by accident on earth. எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவினுடைய கரங்களிலிருந்தே திட்டமிடப்படுகின்றன. Everything is carefully planned by the hands of our almighty Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்து அவர் 3.5 வருஷம் அவருடைய பிதாவினுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். The Lord Jesus Christ came to this world and fulfilled his father's ministry for 3.5 years. அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தம்மோடு கூட அவர் நின்று தன் வேலையை செய்வதற்கு சில சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். And he selected a few disciples to work together with him. அவர் தேர்ந்தெடுத்த சீஷர்களில் ஒருவன் யூதாஸ் காரியோத்தாக இருந்தான். Among the disciples he selected was one called Judas Iscariot. அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவன் துவக்கம் முதற்கொண்டே திருடனாய் இருந்தான். God's word says that from the beginning he was a thief.
அவனுடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாகவும் தூரமாகவும் துவக்க காலத்திலிருந்தே கிரியை செய்து From the கொண்டிருந்தது. very beginning, his heart was against God and far away from God. அப்படிப்பட்ட மனிதனை தேவன் தம்முடைய கூட்டத்திலே குழுமத்திலே கூடி வரும்படிக்கு அவனை அழைத்தது The அது reason ஒரு why God முன்குறிக்கப்பட்ட ஒரு selected such காரியமாக a இருந்தது. person into his company is because ஒருவேளை அது ஏதோ ஒரு காரியம் யதார்த்தமாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. this was not something that happened by itself. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்படுவதற்கு காட்டிக் கொடுக்கப்பட்ட சம்பவம் யூதாஸ் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. The thing that God need to be crucified on the cross was to be fulfilled by Judas. இயேசுவின் வாழ்க்கையை பக்கத்திலிருந்து பார்த்தவர்கள் ஒருவேளை இப்படி நினைத்திருக்கலாம். The people who were standing by with the Lord may have thought like this. அவர் யூதாசை தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட கொடிய மரணம் அவருக்கு சம்பவித்திருக்குமா? If he had not selected Judas, he may not have faced such a cruel death. இயேசு 11 பேரை சரியாய்த்தான் தேர்ந்தெடுத்தார். The Lord selected 11 people correctly. ஆனால் 12வது மனுஷனிடத்திலே அவர் தவறு செய்து விட்டார். But he made a mistake by selecting the 12th person. என்று ஒருவேளை நாம் நம்முடைய மனசிலே சிந்திக்கலாம். Maybe we also may have thought like that. ஆனால் யூதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இயேசு பிறப்பதற்கு 450 வருஷத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. But 450 years before the Lord Jesus was born, it was predetermined that Judas must be selected. இயேசு கிறிஸ்துவை எத்தனை பணத்துக்கு விலை பேசுவார்கள் என்ற விலை கூட It எழுதப்பட்டிருக்கிறது. is even written that for how much of money Jesus Christ will be betrayed. அந்த பணத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது கூட It எழுதப்பட்டிருக்கிறது. is even written what they will do with that money. எல்லாம் பரலோகத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. Everything is carefully planned in heaven. இதை அறியாமல் தான் அந்த பிலாத்து இயேசுவிடத்திலே கேட்டான். Without realizing this is what Pilate asked Jesus. உன்னை விடுதலை செய்யவும் தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா? Don't you know that I have the authority to release you or judge you? நான் நினைச்சா உன்னை விடுதலை செய்து விட முடியும். If I will, I can release you. நான் நினைத்தால் உன்னை சிறைப்படுத்தி விட முடியும். If I will, I can imprison you. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார். At that time the Lord Jesus looked at him and said, நீ அறியாமையிலே பேசுகிறாய். you are not realizing what you இது are speaking. பரலோகத்தில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு காரியம். This has been predetermined in heaven. தேவனுடைய பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக் கொள்வதில்லை. Except it be given from heaven to a person, no one can receive it. நீ யார் நினைத்தாலும் அந்த ரோம ராயனே நினைத்தாலும் என்னை விடுதலை செய்ய முடியாது. Even if you thought or even Caesar thought, no one can release me. நான் இதற்காகவே வந்தேன் என்று அவர் சொன்னார். He said, for this purpose I came. பரலோக ராஜ்யம் எல்லா காரியங்களையும் திட்டமிடுகிறது. Heaven pre-plans everything. இந்த 2013வது வருஷத்துல என்ன நடக்க வேண்டும் என்பதையும் பரலோகம் திட்டம் செய்து வைத்திருக்கிறது. Heaven has also already predetermined what will take place in 2013. அவர்கள் அங்கே திட்டமிடும் பொழுதே ஒரு தேவ மனுஷன் அங்கே போய் நின்றால் எவ்வளவு நன்றாய் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். Just imagine yourself if while they are making plans there, a man from earth is present there. ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். God calls such people who are privileged like that as prophets. இனி வருகிற காலங்களில் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் திரளாய் எழும்ப போகிறார்கள். In the coming days such a huge company of prophets are going to rise up. அவர்கள் தேவனுடைய உள்ளத்தில் இருப்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுகிறவர்கள். They are going to understand clearly what is in God's heart. இனி இந்த பூமியில் செய்யப்பட போகிற தேவனுடைய திட்டங்களை தெளிவாய் அறிந்து தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள். They will understand clearly what is in the heart of God and make known to the people of God. அப்படிப்பட்ட ஒரு பெரிய திரள் கூட்டம் ஒவ்வொரு தேசத்திலும் எழும்ப போகிறது. Such a huge company is going to rise up in every nation. ஒருவேளை நான் யாரையோ பற்றி பேசுவதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Maybe you are thinking that I am talking about somebody else. நான் சொல்லுவது உங்களை பற்றி தான் பேசிக் I am only கொண்டிருக்கிறேன். talking about you. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தான் எழுப்ப போகிறார். God is going to raise you up. அவர் தம்முடைய பரலோகத்தின் திட்டங்களை பூமிக்கு வெளிப்படுத்துவதற்காக உங்களை தம்முடைய தீர்க்கதரிசிகளாக தேர்ந்தெடுக்கிறார். He has called you to be his prophets to make known his plans to the world. உங்களை தேவன் தம்முடைய ஆலோசனை சங்கங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு போவார். God is going to bring you into his holy council. உங்கள் கண்களை திறப்பார், காதுகளை திறப்பார். He is going to open your eyes, open your ears. நீ காண்கிறவைகளை பூமியிலே வந்து பேசும்படிக்காக உன்னுடைய வாயை கர்த்தர் திறப்பார். God will open your mouth to speak what your eyes are seeing in heaven. தேவன் தாம் செய்ய போகிறதை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் மறைப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says God will not hide his secrets from his prophets. இந்த 2013வது வருஷம் எப்படி இருக்கும்? How will this 2013 be? ஒருவேளை நாம்
இந்த 2013 எப்படி இருக்கும் என்று அறியாதவர்களாக கண் சொருகி போனவர்களைப் போல நடக்க வேண்டியிருக்குமோ? Maybe are we going to grovel like a blind person not knowing how this year will be? தேவனுடைய வேதத்தை நீங்கள் தெளிவாய் வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் முன் குறிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. If you read the Bible very carefully, every event mentioned there has been pre-planned. நான் சென்ற வருஷத்திலே தேவனுடைய பாதத்தில் பல மணி நேரங்கள் காத்திருந்த பொழுது, Last year when I was waiting at the feet of God for many hours, ஆண்டவர் எனக்கு இந்த புதிய வருஷத்தை குறித்து சில தரிசனங்களை கொடுத்தார். the Lord showed me some visions concerning this new year. அவைகளில் 1-2 மாத்திரம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I'm going to share a few things about that. நான் பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொல்லுவே நான் அதிகமாக விரும்புகிறேன். I like to reveal to you just exactly like how I saw it. அதோட முழு அர்த்தம் என்ன என்று எனக்கு தெரியாது. I do not know its full meaning. நான் தேவனிடத்தில் பார்த்த சில காரியங்கள் இந்த 2013வது வருஷம் இனி வருகிற நாட்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்க கண்டேன். I saw among the many visions some events that are related to this new year. நான் கண்ட சில தரிசனங்களை பார்த்ததை பார்த்த வண்ணமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I desire to share with you some of the visions that I saw as it really happened. நான் பார்த்த இந்த முதல் தரிசனம் 2012வது வருஷம் இந்த 10வது மாதம் 8ஆம் தேதியிலே நான் பார்த்த தரிசனம். On the 8th day of the 10th month of the year 2012, I saw this vision. நான் தேவனுடைய பரிசுத்த பாதத்தில் ஜெபம் பண்ணுவதற்காக அதிகாலை இருட்டோடு எழுந்து என்னுடைய மனதை தேவனிடத்தில் செலுத்த நான் காத்திருந்தேன். I prepared my heart to seek the face of God in the early dawn of the morning. அப்பொழுது என்னை சுற்றிலும் இறங்குகிற இடிகளின் ஓசையும் மின்னல்களின் சத்தத்தையும் கேட்டேன். At that moment I heard the sound of thunders and lightnings that was coming down upon me. அவைகள் பாத்தீங்கன்னா நல்ல இந்த மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதைப் போலவும் ஒரு பெருவெள்ளத்தின் ஓசை போலவும் சத்தம் என்னை சுற்றிலும் கேட்டது. I saw the clouds dashing against one with each other and thunders and lightnings all around. ஒரு பெரிய ஆற்றினுடைய தண்ணீர் கற்பாறைகளிலே மோதி விழுவதைப் போல சத்தங்கள் அங்கே கேட்டது. I heard the sound like a rushing mighty river dashing against a rock. நான் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே பரிசுத்த ஆவியிலே பலமாக நிரப்பப்பட்டேன். As I was hearing the sound, I was filled mightily with the Holy Spirit. என் கை என் சரீரமெல்லாம் மரத்து போய் கொண்டே வர ஆரம்பித்தது. I began to feel numbness in my hands. என்னுடைய தலையில ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு நித்திரை மயக்கம் உண்டாவதைப் போல உண்டாயிற்று. I felt a deep sleep coming upon my head. என்னுடைய நினைவுகள் தன்னுடைய ஸ்ட்ரெngth பலத்தை அப்படியே கொஞ்சமா இழக்க ஆரம்பித்தன. All my senses begin to lose their strength. என்னுடைய நினைவுகளுடைய பிடிமானம் வலிக்கிக் கொண்டே போயிற்று. I was losing my consciousness. என்னுடைய காதுகள் திறந்து அந்த சப்தங்கள் என் காதுகளிலே நேரடியா துணிக்கிறது என்னால கேட்க முடிந்தது. And my ears were open and I audibly heard this sound. நான் அப்பொழுது 7 எக்காளங்களின் சத்தத்தை கேட்டேன். Now I heard sound of 7 trumpets. அது ஒரே மாதிரி ஒலிக்கிற சத்தமா இருந்தது. It seemed that they all sounded alike. ஒரு சத்தத்தை நம்ம கேட்டோம்னா அதுல வெறும் அந்த மியூசிக்கல் அந்த நோட்ஸ் மாத்திரம் தான் இருக்கும். If you hear a sound of a trump as an instrument, you will hear musical notes. ஆனா இந்த சத்தம் தனக்கு நாவு கொண்டு ஒரு மனுஷன் பேசுற சத்தம் மாதிரி அது பேச துவங்குது. But this sound of an instrument sounded as if it has a tongue and it was speaking. அந்த எக்காளத்தின் சத்தம் என்னோடு பேசிற்று. The sound of the trumpet spoke to me. அது The word that it spoke to me, மனுஷர் நடுவிலே நீதி தள்ளுபடியாயிற்று. righteousness has departed from men. இதோ நியாயம் விலகிற்று. Behold, justice has gone away. நம் கர்த்தர் பூச்சக்கரங்களின் கடையாந்திரம் வரைக்கும் தம்முடைய நீதியை நிலைநாட்டவும் நியாயத்தை வேரூன்ற பண்ணவும் இதோ வருகிறார். Our God is coming back to this earth to fulfill his justice and judgments. இதோ வருகிறவர் மனுஷகுமாரனும் வல்லமையுள்ள கர்த்தருமாயிருக்கிறார். Behold, he who is coming is the Son of Man and the Lord. அவருடைய கைகளில் நீதியின் பட்டயமும் நியாயத்தின் அதிகாரமும் இருக்கிறது. There is a sort of justice and judgment in his hand. அவர் தம்முடைய அந்த பட்டய கருக்கினால் தம்முடைய ஜனங்களோட வாதாடுவார். He will plead with his people with the sword of his hand. தம்முடைய நாமத்தை கொண்டு தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டவர்களையும், those who use his name and prided themselves, தேவனுடைய நாமத்தை கொண்டு தங்களுடைய பண்டசாலைகளை நிரப்பிக் கொண்டவர்களையும், those who use the name of God to fulfill their own coffers, அவர் தண்டித்து தம்முடைய வார்த்தைகளை புரட்டினவர்களை தம் பார்வையில் நில்லாதபடி துரத்துவார். he will judge them and cast away such people. அவருடைய கண்டிதத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அவரோடு எதிர்த்து நின்று யுத்தம் செய்வார் என்றது.
It says that God will stand against them and fight against them. ஆண்டவருடைய நாமத்தை வைத்துக்கொண்டு தங்களுக்கென்று பெரிய ஐஸ்வர்யங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர்கள். Those who use the name of God to heap up wealth for themselves. ஆண்டவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். Those who use the word of God to amass wealth for themselves. தேவனுடைய நியாயத்தையும் நீதியையும் அங்கே தூரமாய் விலக பண்ணுகிறவர்கள். Those who forsake the righteousness and the good judgments of God. இவர்கள் எல்லாரோடும் கர்த்தருடைய பட்டயம் வாதாடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says all these people will be judged by the sword of his mouth. இதெல்லாம் கேட்ட பொழுது எனக்குள்ளே நடுக்கம் உண்டாயிற்று. When I heard all this, I trembled. நான் தரையிலே முகம் குப்புற கீழே விழுந்து நான் எது ஒன்றையும் அங்கே நேரா என் கண் கொண்டு பார்க்க கூடாதவனாய் இருந்தேன். I fell myself upon the face of the earth and was afraid to see what was taking place next. என் காதுகள் இந்த எக்காள சப்தம் மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்தது. I could only hear the sound of the trumpet in my ears. நான் கீழே விழுந்து கிடந்த அந்த தரை அதிர ஆரம்பித்தது. The ground on which I had fallen down began to tremble. நான் என்னோடு பேசின எக்காள சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே இன்னொரு பலமான சத்தம் என் வலப்புறத்தில் உயரத்திலிருந்து கேட்டது. As I was hearing the sound of the trumpet, on my right side from a far place I heard another sound. அது மகத்துவமானவரின் சத்தத்திற்கு ஒப்பாகவும் ஆறுகளின் தண்ணீர்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் ஓசைக்கு ஒப்பாகவும் இருந்தது. It was comparable to the sound of the voice of the Son of Man and to the voice of rushing waters. அந்த சத்தத்துக்கு நடுவிலே சிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தமும் ஊழி காற்றின் ஓங்காரமான சத்தமும் கேட்டது. In the midst of the sound I heard the roaring of lions and the howling of the winds. அந்த சத்தம் என்னோடே பேசி மனுபுத்திரனே நீ எழுந்து உன் காலூன்றி நில் என்றது. That sound spoke to me and said, "Oh, you son of man, stand up on your feet." என்னோடே பேசின இந்த சப்தத்தை நான் கேட்ட பொழுது அந்த சப்தத்திற்கு கீழ்ப்படிந்து எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது எனக்கு கூடாததாய் இருந்தது. When I heard the sound of this voice, I wanted to obey it and stand up to my feet, but I was so feeble that I could not stand up. அப்பொழுது ஒரு தேவனுடைய ஒரு உன்னதமான ஒரு இந்த டங்ஸ் மாதிரி இருக்குது, 5 விரல் உள்ள கை மாதிரி இருக்குது. அந்த கை போன்று தோன்றின ஒன்று என்னை பிடித்து இழுப்பி நிறுத்தியது. Then an angel came and put forth his hand and lifted me up. நான் என்னை சுற்றிலும் வீசின அந்த காற்றின் உக்கிரத்தினால் நிற்க சிரமப்பட்டேன். And I was struggling to stand straight due to the winds that were blowing upon everywhere. அந்த காற்று என்னை முன்னும் பின்னுமாக அசைத்து என்னை கீழே தள்ளுற மாதிரி விழ பண்ணுகிறது. I felt that the wind was trying to push me down. அன்றியும் என்னோட பேசுகிறதாக நான் கேட்ட அந்த சத்தம் என்னை நோக்கி மேலேறி வந்து நில் என்றது. The sound that I heard speaking to me said, "Come up and stand." அப்பொழுது நான் வேறொரு இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன். Then I was standing in a different place. அது ஒரு பெரிய ஒரு ஆற்றங்கரை. It was like a river bank. அந்த ஆற்றுக்கு தாபார் என்று பெயர். That river is called Dabar. அது பரலோகத்தினுடைய கிழக்கு புறத்தில் இருந்து பாய்கிறது. It is coming from the eastern part of heaven. அதனுடைய தண்ணீர் ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடியை போல ஒரு பளிங்குக்கு ஒப்பான தண்ணீராக இருக்கிறது. The river is so crystal clear and looks like glass. அதனுடைய தண்ணீரை ஒருவன் பானம் பண்ணினால் அது தேவனுக்கு முன்பாக நின்று அவருடைய வார்த்தைகளை பேசவும் காணவும் அறியவும் பலனளிக்கும் வல்லமையுடையது தண்ணி. The water has the power to give the person who drinks it the ability to see God's word, hear God's word and speak God's word. அதன் கரையில் பல்வேறு விதமான வர்ணங்களால் ஒளிவீசும் சிறிதும் பெரிதுமான கற்கள் நிறைந்திருக்கிறது. There were many stones of different colors that were reflecting the light of God. அந்த ஆற்றங்கரையில் என்னோடு கூட நின்று எனக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பேச அனுப்பப்பட்டவனாக ஒரு தூதன் வந்து நின்றான். An angel was found standing there who was stand there to speak to me. அவருடைய செட்டைகள் இடுப்பளவாகவும் ஒவ்வொரு புறமும் 4 பிரிந்ததாகவும் காணப்பட்டது. His wings were of 4 kinds. அவருடைய கைகளிலே ஒரு சிறிய புத்தகச் சுருள் இருந்தது. There was a small book in his hand. அதனுடைய ஓரங்கள் நெருப்பினால் சுடப்பட்டு பெரிய பக்கங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதை போல காணப்பட்டது. All his edges seems burned with fire and it seems like it was torn away from a larger book. சுருட்டி வைக்கப்பட்ட அந்த புத்தகச் சுருளுடைய அந்த நீளம் 1.5 முழமாக இருந்தது. The rolled up scrolls length was 1.5 meters. நான் அவரை கண்ட பொழுது பயத்தினாலும் மரியாதையினாலும் அவரை வணங்க வேண்டும் என்று இருந்தேன். When I saw the angel, out of fear and respect I wanted to bow down and
worship him. ஆனால் இதே போல வெளிப்படுத்தும் விசேஷத்திலே ஒரு தூதனை கண்டு யோவான் அவரை வணக்கம் செலுத்தின நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வர நான் என்னை அடக்கிக் கொண்டேன். At that time I remembered an incident where John wanted to worship an angel and he was forbidden. I remembered that and I refrained myself from worshiping this angel. அப்பொழுது அந்த தூதன் என்னை நோக்கி என் பெயர் இந்த இஸ்ரவேல் என்றான். And the angel looked at me and he said, my name is Israel. பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த சுருளை அறிந்துகொள் என்று சொல்லி அந்த சுருளை கீழே விரித்து பிரித்தான். And then he looked at me and said, you must understand this scroll, and he rolled the scroll on the floor. அது 1.5 முழ அகலமாகவும் நல்ல ஒரு 6 அடிக்கு 5 அடி அல்லது 6 அடி நீளமுள்ளதாகவும் காணப்பட்டது. It was 1.5 feet in width and about 4 to 6 feet in length. அது முழுவதுமாக சித்திரங்களால் ஆன இந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது. It was written in a form that looks like cuneiform or heliography. அங்கே எழுதப்பட்ட இது போன்ற சித்திர எழுத்துக்களை ஒரு காலத்திலே பழைய காலத்தில் இந்த எகிப்தியர்கள் பயன்படுத்தினதாக வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. It seems like these forms were very similar to what the Egyptians had used in the olden days. அவைகளால் அது முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. It was filled with writing. அதன் பின்பு அந்த எஸ்ரியேல் தாபாரின் தண்ணீரினால் உன்னுடைய முகத்தை கழுவி உன் கை அளவில் 7 கையளவு தண்ணீரை நீ எடுத்து பருகு என்றான். நான் அப்படியே செய்தேன். Then the angel Israel told me, you go to the river Dabar and you take 7 handful of water and drink it. நான் அப்படி செய்த பொழுது என்னுடைய மயக்கம் தீர்ந்து எனக்கு அதிக தெளிவு உண்டாயிற்று. When I did that, I felt my strength returning back to me and I felt much enlightened. நான் காண்கிற ஒவ்வொன்றையும் ஏழத்தனை துல்லியமாய் கண்டேன். And whatever I see now all were crystal clear. எஸ்ரியேல் என்னிடம் இதை பார் என்றான். Israel looked at me and said, look. நான் அவனுக்கு பிரதியுத்தரமாக இதை என்னால் வாசிக்க கூடாத எழுத்துக்களால் உண்டாயிருக்கிறது, இதை நான் வாசிக்க கூடாது என்றேன். I said, when I look at the scroll, I do not understand what it is written there. அப்பொழுது எஸ்ரியேல் எனக்கு பிரதியுத்தரமாக, then Israel looked at me and said, இது வாசிப்பதற்கானதல்ல, this is not something to be read. இது காண்பதற்கானதும் அறிவதற்குமானதுமான சுருள். It is something to be seen and to be understood. நீ இதனுள் பிரவேசித்து வா என்றான். You enter into it and come. ஆற்றங்கரையில் விரித்து வைக்கப்பட்ட அந்த சுருளில் நான் என்னுடைய வலது காலை வைத்த பொழுது அந்த புத்தகச் சுருளின் உள்ளே இழுக்கப்பட்டு உள்ளே பிரவேசித்தேன். When I put my right foot into the scroll, I felt being sucked into it. அதன் நடுவிலே அந்த எழுத்துக்களுக்கு நடுவில் நானும் போய் நின்ற பொழுது ஒவ்வொரு எழுத்தும் என்னை விட 3 மடங்கு உயரமுள்ளதாக நிற்க கண்டேன். When I stood inside the letters, every letter I saw, it was 3 times taller than my size. என் முன்பாக நிற்கிற என்னை விட 3 மடங்கு உயரமாய் இருக்கிற ஒரு எழுத்தை கையை நீட்டி நான் தொட்ட பொழுது அந்த எழுத்து அது ஒரு கதவை போல திறந்து எனக்கு வழிவிட்டது. When I touched with my hand one particular letter, a door was opened. அப்பொழுது நான் வேறொரு காட்சியை கண்டேன். Then I saw another scene. மிக உயரமானதும் வலுவுள்ளதுமான 4 வெட்டுக்கிளிகளை கண்டேன். I saw big and huge 4 caterpillars. அவைகளில் ஒன்று பச்சை நிறமாக இருந்தது. I'm sorry, locusts. One is green. ஒன்று கருப்பு நிறமாக இருந்தது. One was black. மூன்றாவது எண்ணெய் நிறத்திற்கு ஒப்பாக இருந்தது. One was something that was very oily in color. நாலாவது வெள்ளை நிறத்துக்கு உள்ளதாக இருந்தது. And the fourth was white in color. அந்த நான்கும் கர்ப்ப வேதனை படுகிறதாக காணப்பட்டது. It seems that the 4 locusts were pregnated and were about in labor pain. அப்பொழுது பச்சை நிறமாக தோன்றின வெட்டுக்கிளி தன்னுடைய வயிற்றை திறந்து திரளான பச்சை நிற வெட்டுக்கிளிகளை பிறப்பித்தது. And the green locust opened its mouth and gave birth to a huge swarm of locusts. அதை வயிற்றை திறந்து பிறந்த பொழுது வெறும் வெட்டுக்கிளிகள் மாத்திரமல்ல பச்சை நிறங்களிலே காணப்பட்ட சிறு சிறு இந்த புழுக்கள் அதற்குள்ளே இருந்து புறப்பட்டது. But when a swarm of locusts came out of it, not only there was locusts but also small greenish insects. அதோட வயிற்றிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட அந்த வெட்டுக்கிளிகள் ஒரு இமை பொழுதிலே யுத்தத்திற்காக தன் ஸ்தானத்திலே வந்து நிற்கிற வீரர்களைப் போல வரிசைகளாக வந்து நின்றன. When they came out in one single moment, those locusts and the worms came and stood like in a regimental military fashion. இந்த திரளான வெட்டுக்கிளிகளை பிறப்பித்த அந்த தாய் வெட்டுக்கிளி தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஒரு குதிரையை போல கனைத்தது. And the mother locust that gave birth to this swamp of locusts, when it saw them all standing straight, it opened its mouth and roared and spoke
and made a noise like a horse. அப்பொழுது வரிசைகளாக ஆயத்தப்பட்டிருந்த வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு கூட்டம் கூட்டமாக பிரிந்து தாங்கள் செல்ல வேண்டும் என்றிருந்த ஒவ்வொரு திசைகளை நோக்கி பறந்தன. Then all the swarm of locusts flew in different directions to wherever they needed to go. அவை ஒரே திசையில் பறக்காமல் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு திசையிலே பறந்தது. They all did not go in one direction, but they all went in different directions. அவைகளுடைய செட்டைகள் அந்த காற்றிலே உரசுகிறதுனால் உண்டாகிற சத்தம் சூறை காற்றின் சத்தத்திற்கு ஒப்பாகவும் நாணல்களின் மேல் வீசுகிற பலத்த காற்றின் சத்தத்திற்கு ஒப்பாகவும் இருந்தது. When their wings were being fluttered, it sounded as if like the howling of a hurricane and a strong mighty wind. இவைகளை கண்ட பொழுது என்னுடைய இருதயத்திலே மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று. When I saw that, I was much perplexed in my spirit. அன்றியும் அவை வானத்தில் பறக்கும் பொழுது அவைகளுடைய கூட்டம் திரளானதாகவும் அது பூமியின் மேல் சூரியனின் ஒளியை மறைக்கத்தக்கதாக மேகத்திரளுக்கு ஒப்பானதாகவும் காணப்பட்டது. And when I saw them flying, because of their huge size, it seems that they even overshadowed the sun. அவைகள் மேலே பறக்கும் பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு திரவம் புறப்பட்டு பூமியின் மேல் மழை போல பெய்தது. And when they were flying, something like an opening opened in their stomach, and like rain it began to fall on the earth. இதோ நான் அவைகளை தொடர்ந்து பார்க்கையில் அவர்களுடைய நிழல் பட்ட இடங்களிலும் அந்த பூமியில் எல்லாம் இருந்த பசுமையான பயிர்கள் கருகத் துவங்கின. So when I keep on watching, wherever their shadow fell on the land, every grass began to wither away. அவற்றின் சரீரத்தில் இருந்து சொரிந்த அந்த திரவம் புறப்பட்ட இடங்களில் காணப்பட்ட எல்லா பசுமையான பயிர்களும் அழுகி போக துவங்கின. And the liquid that came out of the stomach, when they fell on the ground, everything began to wither and rot away. அவற்றின் செட்டைகளில் உண்டான அந்த காற்றினால் அங்கே காணப்பட்ட நிறைந்த அந்த பயிர்கள் சிதறி போக செய்தன. And when they fluttered their wings, the cause of the movement caused the wheat to fly away. கருகினதும் அழுகினதும் சிதறியுமான அந்த பயிர்களை சில பன்றிகள் வந்து மேய்ந்து போட்டன. And the seeds, the grasses that have been withered and rotted and flown away, pigs came and began to eat them. அதன் பின்பு பூமியின் தென்புறத்திலிருந்தும் பூமியின் மேற்கு புறத்திலிருந்தும் வெண்மையான புகை ஒன்று எழும்பி வர கண்டேன். Then from the southern part and the northern part I saw yellow smoke rising up. அது அந்த தூப கலசத்தின் புகையை போல சுத்தமுடையதாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் காணப்படும் சுகந்த வர்க்கங்களினால் உண்டாகிற புகையை போலவும் காணப்பட்டது. It looked like a pure beautiful scented incense that rises up before the presence of God. இந்த புகை மேலே வர வர விருத்தியாகி வானம் முழுவதும் வியாபித்தது. When the smoke incense began to rise up, it begins to increase in strength and reach heaven. இந்த புகையினால் வெட்டுக்கிளிகளின் கூட்டம் ஒன்றோடு ஒன்று தடுமாறி மோதிக்கொண்டு தன்னுடைய வரிசை இழந்து பலமற்று சோர்ந்து விழுகிறவனை போல தரையிலே விழுந்தன. Because of the rising of this incense, all these locusts began to be unconscious and began to fall down as if they not knowing what to do. அன்றியும் கிழக்கிலிருந்து ஒரு காற்று எழும்பி இந்த வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தில் ஒரு பங்கை சிதறடித்தது. Then a wind from the east rose up and killed those one portion of these locusts. அந்த காற்றினால் அந்த வெட்டுக்கிளிகள் இருந்த இடமும் காணப்படாமல் போய்விட்டது. Because of the wind, the locusts were not to be found. மயக்கமடைந்து கீழே விழுந்த வெட்டுக்கிளிகளை வந்து ஆகாயத்தின் பறவைகள் பட்சிகள் வந்து பட்சித்து எடுத்து கொண்டு போயிற்று. And the locusts that were fallen down unconscious, birds of prey came and ate them. இவைகளுக்கு பின்பாக நான் பார்க்கும் பொழுது என் எதிரே காணப்பட்ட மற்றொரு வெட்டுக்கிளியான அந்த கருப்பு நிற வெட்டுக்கிளி தன் ஸ்தானத்திலிருந்து கர்ப்பவேதனைப்பட்டு திரளான வெட்டுக்கிளிகளை பிறப்பித்தது. And as I was seeing this, I saw another scene, the black locust that was also in labor pains. நான் முன்னே கண்டதை போலவே பிறப்பிக்கப்பட்ட அந்த வெட்டுக்கிளியானது யுத்தத்துக்கு புறப்படும் யுத்த புருஷரை போல பவுஞ்சு பவுஞ்சாகவும் கூட்டம் கூட்டமாகவும் தன் தன் ஸ்தானத்திலே வந்து நின்றன. Just like I saw in the earlier vision, even this black locust gave birth to a huge swarm of locusts, and they all stood in their place like a regimental military. அப்பொழுது திரளான வெட்டுக்கிளிகளை தன்னுடைய வயிற்றிலிருந்து பிறப்பித்த அந்த தாய் வெட்டுக்கிளியானது தன் முன் கால்களை அவைகள் அங்கே ஊன்றி பலமாய் ஊன்றி அவை ஒரு நரி ஊளையிடுகிறதை போல தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஊளையிட்டது. And the mother locust that gave birth to these new locusts then lifted up its front legs, beat on the ground and howled like a wolf. அப்பொழுது நான் முன்னே கண்டது மாதிரி எல்லா வெட்டுக்கிளிகளும் தன்னுடைய வரிசையிலே வந்து நின்று அவைகள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி பறக்க ஆரம்பித்தன. And just like I saw earlier, all these locusts came and stood in their different positions and began to fly. இந்த வெட்டுக்கிளிகளின் கூட்டம் வானத்திலே பறந்த பொழுது அவை பூமியின் விளையில் நிலங்களின் மேலே பறக்காமல்
அவைகள் பசும் புல்வெளிகளின் மேலே மேய்ந்து கொண்டிருந்த திரளான மந்தைகளின் மேல் பறக்க கண்டேன். And when these locusts are flying, I saw them flying not over land but over the animals that were feeding on the land. கூட்டம் கூட்டமா நிறைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. There were many sheep. அந்த ஆட்டு மந்தைகள் மேல மாத்திரம் தான் இந்த வெட்டுக்கிளிகள் பறந்து கொண்டு வருகின்றன. They flew over those group of sheep. அங்கே நான் கண்ட திரளான மந்தைகளில் வகை வகையான ஆடுகளும் ஆடுகளின் குட்டிகளும் இருந்தன. And I saw different classes and different groups of sheep and little goat kids. மந்தையில் ஆட்டுக்கடாக்களும் ஆடுகளுக்கு முன்பாக நடக்கிற உயரமான ஆடுகளும் காணப்பட்டன. குட்டிகளை ஈனும் நிலையில் இருக்கும் ஆடுகளும் சில பால் கறக்கக்கூடிய ஆடுகளும் இருந்தன. I saw goats that were very huge and I also saw little kids that were still in the drinking milk stage. அந்த ஆடுகள்ல சில ஆடுகள் மயிர் கத்தரிப்பதற்கு கொண்டு போகிற கம்பளி ஆடுகள் வகையை சேர்ந்ததாகவும் இருந்தது. And among the group of sheep I saw some sheep that were with huge hair that was going to be brought to the shearer. சில மந்தையிலே சிவப்பு நிறமான கிடாரி ஆடுகள் காணப்பட்டன. There were some that were red headed goats. அந்த ஆடுகள் மிக உயரமானதும் மிக பெரிய கொம்புகளை உடையதுமாக காணப்பட்டன. The goats were very huge and had long huge horns. இதோ நான் பார்த்து கொண்டிருக்கையில் வானத்தில் பறந்த வெட்டுக்கிளிகள் தாழ பூமியிலே நோக்கி பறக்க ஆரம்பித்தன. As I was watching, the swarm of locusts that were flying in the sky began to come down low. அந்த வெட்டுக்கிளிகளுக்கு பின்புறத்துல ஒரு விஷ கொடுக்கு அதிலிருந்து புறப்பட ஆரம்பித்தது. And they had a poisonous stink at the back of their body. அப்பொழுது வெட்டுக்கிளிகள் அந்த பூமியின் மந்தைகள் மேல் விழுந்து அது தன்னுடைய அதற்கு கால்களுக்கு கீழே இருந்த ஆடுகள் மேல் தன்னுடைய விஷ கொடுக்கை வைத்து கொட்டுவதை பார்த்தேன். And I saw those locusts coming upon those goats and using their sting to stink on the goats. அந்த விஷ கொடுக்கு அந்த ஆடுகளை கொட்ட ஆரம்பித்த உடனே அந்த ஆடுகள் பைத்தியம் பிடித்ததை போல துள்ளி ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன. And as the stink on the goats, all the goats began to become like mad and began to fight among themselves. அப்பொழுது அந்த ஆடுகள் இலக்கில்லாமல் ஒன்றை ஒன்று முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு துள்ளி தன்னுடைய மந்தையை விட்டு வழி விலக ஆரம்பித்தன. And they began to fight among themselves and depart from each other. அவைகள் தன் பக்கத்தில் இருக்கிற ஆடுகளை முட்டி மோதி அவைகளை குத்தி அவைகளை இரத்த காயங்களை உண்டாக்கின. They banged against each other and causing grievous wounds, even to spilling of blood against each other. அவைகள் ஓடுகிற வழியில் உண்டான மரங்களையும் தண்ணீர்களையும் கூட அவைகள் சேதப்படுத்த ஆரம்பித்தன. And even when they are running, they even begin to cause destruction upon the trees and the vegetation. வெட்டுக்கிளிகளின் கொடுக்கினால் உண்டான விஷத்தினால் அந்த கரவல் ஆடுகளில் அது சுரக்கிற அந்த பால் விஷமாயிற்று. And because of the sting from the locust, even the milk that came from the goat were poisonous. அதை பற்றி அதனுடைய காம்புகளை பற்றி குடித்த ஆட்டுக்குட்டிகளுடைய கண்கள் சொருகி போச்சு. And the little kids that drank the mother's milk from the goats, even their eyes became dumb. அவைகளை குடித்த ஆட்டுக்குட்டிகள் தாங்கள் இருந்த நிலையிலே கீழே விழுந்து மரித்தன. And the little goat kids died on the spot when they drank those milk. அப்பொழுது செத்துப்போன ஆட்டுக்குட்டிகளின் உடலின் மேலும் அந்த வெட்டுக்கிளிகளின் கூட்டம் பாய்ந்து அவற்றுடைய மாம்சத்தை பட்சித்து. And the locusts came upon the dead goat kids and ate their flesh. அந்த கூட்டம் வந்து அப்படியே அந்த செத்துப்போன ஆட்டுக்குட்டிகள் மேலே வந்து இறங்கின பொழுது, and when the locusts came upon the dead goats, அந்த ஆட்டுக்குட்டிகளுடைய எலும்புகள் தவிர வேறு ஒன்றும் அதிலே மிச்சமாய் இருக்கவில்லை. except the bones, nothing else remained. ஆண் ஆடுகளாய் காணப்பட்ட அந்த பலமான அந்த கிடாரிகள் ஒரு உன்மத்த நிலை அடைந்து, அதாவது கிறுக்கு பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடித்த மாதிரி ஆகி அதனுடைய கொம்புகளால் ஒன்றை ஒன்று முட்டிக்கொண்டு தங்களுடைய நெற்றிகளிலே இரத்தம் வழியே கீழே விழுந்தன. The ram goats, they bang against each other until they were all bleeding because they were confused and become mad through the stinking. அதே போல கம்பளி ஆடுகளுடைய மயிர் உதிர்ந்து காற்றிலே அடித்துக் கொண்டு போயிற்று. ஆடுகள் மொட்டையடிக்கப்பட்டவைகளை போல மாறிற்று. Likewise, those sheep which had thick fur, when they were stung by these locusts, began to lose all their fur and look bald and naked. இந்த காட்சியை பார்த்த பொழுது என்னுடைய மனசுல ஒரு பயங்கரமான ஒரு பாரமும் ஒரு சோகம் ஒரு துக்கம் உண்டாச்சு. When I saw this scene, a great sorrow and burden came on my heart. அப்பொழுது என்னுடைய மனதிலே நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பர்கள் உண்டே. At that time I thought in my heart, there must be shepherds for these goats. அவர்கள் இந்த ஆடுகளை விட்டு எங்கே போனார்கள் என்று என்னுடைய மனதிலே சிந்தித்தேன். I thought within myself, where have the shepherds gone? நான் அப்படி நினைச்ச பொழுது சில மந்தை மேய்ப்பர்கள் அங்கே நிற்கிறதை கண்டேன். As I thought like that, I saw a group of shepherds standing there. அதுல சிலர் பணத்தை எண்ணிக் கொண்டிருந்தார்கள். Some of them were counting their money. சிலர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். Some were sleeping. சிலர்கள் தங்களுக்காக சமைத்துக் கொண்டிருந்தார்கள். Some were cooking. சிலர் அந்த வெயில் நேரத்துல கூட தங்கள் மேலே ஒரு கம்பளியை போர்த்தி கொண்டு அமர்ந்திருந்தார்கள். Some of them even in a heat summer were covered
themselves with blanket. அங்கே அவர்கள் அமர்ந்து ஒரு சிலர் தங்களுக்குள் வாதாடி கொண்டும் பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தார்கள். Some of them were talking among themselves, having a discussion. அன்றியும் அந்த வெட்டுக்கிளிகள் மந்தை மேய்ப்பர்கள் இருந்த இடத்துக்கு மேல பறக்க ஆரம்பிச்சது. And I saw those locusts flying above the shepherds. அவர்கள் மந்தை மேய்ப்பர்கள் இருக்கிற இடத்துக்கு மேல பறக்க ஆரம்பிச்ச பொழுது அதனுடைய சரீரத்திலிருந்து ஒரு திரவம் கீழே விழ ஆரம்பித்தது. And as they were flying above the shepherds, something like a liquid began to drop from their bodies. அது மதுரத்தை போல, அது ஒரு இனிப்புள்ள ஒரு காரியமாக இருந்தது, ஒரு தேன் போல இருந்தது. It seems something that is sweet like honey. உடனே அவர்கள் தாங்கள் மறைவில் வைத்திருந்த சின்ன சின்ன பாத்திரங்கள், பக்கெட்ஸ் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த தேனை பிடிக்க ஆரம்பித்தார்கள். Immediately the shepherds took out the little utensils they had and they began to catch those honey. ஒரு சிலர் தாங்கள் மேலே போர்த்து கொண்ட சால்வை எடுத்து அந்த வெட்டுக்கிளிகள் மேல் வீசி அந்த வெட்டுக்கிளிகளை பிடித்து தங்களுடைய பாத்திரத்திலே போட்டு சமைக்க ஆரம்பித்தார்கள். Some of them used their ropes to catch those locusts and put them on their utensils to cook them. ஆடுகளின் சத்தமும் ஆடுகளுடைய கூக்குரலும் மந்தையில திரளா பெரிய சத்தமாய் எழும்பியும் அதை கண்டுகொள்ளுகிறவனும் இல்லை, அதை கேட்கிறவனும் இல்லை, அதற்கு செவி கொடுக்கிறவனும் இல்லை. Even those shepherds can hear the sound of the goats screaming and crying, but none of the shepherds were paying heed to the voices of the goats. அப்பொழுது அந்த மந்தை மேய்ந்து கொண்டிருந்த இடத்தை சுற்றிலும் நிறைய, அது ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குது, நிறைய திரளான அந்த மலைகள் இருக்கிறது. And at that time I saw many hills around the place where the shepherds were standing. அந்த மலைகளிலிருந்து திடீரென்று வெண்மை நிறமான ஒரு புகை எழும்புகிறதை பார்த்தேன். Suddenly I saw white smoke rising up among the hills. அது தூப கலசத்தின் புகையை போல சுத்தமுடையதாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் காணப்படுகிற புகையை போல சுகந்த வாசனை உள்ளதாகவும் It இருந்தது. seemed like a pure white smoke that rises up from the altar of incense before the Lord. இந்த புகை வானத்தை நோக்கி எழும்பாமல் அப்படியே அந்த தரையை நோக்கி அது நகர்ந்து அந்த புகை கடந்து போக ஆரம்பித்தது. Instead of the smoke rising up to the sky, it began to float across the plains. அது மந்தைகளின் மேலும் மந்தைகளின் மேலே மந்தைகளை வந்து வாதித்துக் கொண்டிருந்த வெட்டுக்கிளிகளின் மேலும் அப்படியே பரவ ஆரம்பித்தது. It began to hover above the goats and upon the people that have been affected by the locusts. அப்பொழுது அந்த வெட்டுக்கிளிகளின் கூட்டம் கலைந்து ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு குருட்டாட்டம் பிடித்து பலமிழந்து கீழே விழுந்துச்சு. And when the smoke came upon the locusts, all the locusts were deranged and confused and they began to fight among themselves. அப்பொழுது மந்தை மேய்ப்பர்கள் எழுந்து நின்று அந்த கன்மலைகளை பார்த்து சபித்தார்கள். At that time the shepherds rose up, looked at the hills and began to curse the hills. சிலர் மிக கோபமாக அந்த மலைகளை பற்றி ஏறி அந்த புகைகள் தோன்றும் வாய்களை அடைக்க அவர்கள் முயற்சி பண்ணினார்கள். Some of the shepherds were so angry they climbed up to the mountain to close the places where this white smoke is rising up. அவர்கள் அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த மலையிலிருந்து நெருப்பும் அக்னியும் உண்டாகி அது கந்தகமும் உண்டாகி அதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு மலையில ஏறினவர்களை கீழே விழத் தள்ளிற்று. And when they tried to do like that, fire and brimstone and sulfur came from the mountain to consume those wicked shepherds. அப்புறம் நிறைய மின்னல்கள் வானத்திலிருந்து தோன்றி அந்த மலையை பற்றி ஏறின அந்த மேய்ப்பருடைய கண்களை குருடாக்கிற்று. Many lightnings came forth from the mountain and blinded the eyes of the shepherds. அவருடைய கண்கள் குருடாகிறதுனால யாராவது தங்களுக்கு உதவி கொடுக்க ஆள் இருப்பார்களா என்று சொல்லி தங்களுடைய கைகளை நீட்டி மனிதர்களை தேடினார்கள். And when they were blinded, they put forth their hand to see who can help them to walk down. இவைகளுக்கு அப்புறம் நான் பார்த்த பொழுது மற்றொரு வெட்டுக்கிளியாகிய வெள்ளை நிறமான வெட்டுக்கிளி தன்னுடைய வயிற்றிலிருந்து திரளான வெட்டுக்கிளிகளை பிறப்பித்தது. As I was seeing this, I then saw another group of locusts, the white locust that was also going to give birth. இதுவும் அதே போல தான் திரள் கூட்டமாக யுத்த புருஷரை போல பவுஞ்சாக வந்து தன்னுடைய ஸ்தானத்திலே நின்றன. It also gave birth to a huge swarm of locusts that all came and stood like in a military regiment. அப்பொழுது இத்தனை வெட்டுக்கிளிகளை பிறப்பித்த அந்த தாய் வெட்டுக்கிளியானது தன்னுடைய குரலை உயர்த்தி இனிமையாக பாடுகிற ஒரு பறவையின் குரல்களுக்கு ஒப்பாக அது சப்தமிட்டது. And the mother locust that gave birth to this huge company of locusts began to open its mouth and sing like a beautiful bird that will sing beautiful songs. அதனுடைய சத்தம் ஒரு புல்லாங்குழலில் இருந்து புறப்படுகிற சத்தத்தை போல் இருந்தது. Its sound sounded like it's a sound that comes from a flute. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்க கூடியிருந்த அந்த வெள்ளை நிறமான அந்த வெட்டுக்கிளிகளுடைய திரள் கூட்டம் வானத்திலே எழும்பி எல்லா திசைகளிலும் வியாபித்து பறக்க ஆரம்பித்தது. And when the swarm of locusts heard the sound, they began to fly up to the sky and move in different directions. இவைகள் பூமியின் மேலிருந்த அந்த தண்ணீர்கள் மேலே மாத்திரம் பறந்தனவே அல்லாமல் வேற எங்கும் அவைகள் பறக்கவில்லை. The swarm of locusts began to fly across the waters and not anywhere else. அது வனாந்திரத்தின் மேலேயோ விளைநிலங்கள் மேலேயோ மந்தைகள் மேலேயோ வேற எங்கும் அவைகள் பறக்கவில்லை. They did not fly across the land or the fields or upon the goats. பூமியில் இருக்கிற எல்லா தண்ணீர்கள் மேலும் அவைகள் திரளாக
திரளாய் பறக்க ஆரம்பித்தன. They began to fly over all kinds of waters on the earth. அவை தித்திப்பான தண்ணீர்கள் மேலும் அவைகள் பரவின. They flew upon bitter waters. அவைகள் கசப்பான தண்ணீர்களின் மேலும் பரவின. They flew on sweet waters. அவைகள் அங்கே அந்த புளிப்பான அந்த காடியை போல கசப்பான தண்ணீர்கள் மேலும் பரவின. They also flew on waters that tasted like vinegar. அவைகள் உப்பாய் இருக்கிற தண்ணீர்கள் மேலும் அவைகள் பரவின. They also flew on waters that were salty. மேலும் அவைகள் நீரூற்றுகளின் மேலும் ஆறுகளின் மேலும் சிற்றாறுகளின் மேலும் குளங்களின் மேலும் சமுத்திரங்களின் மேலும் கேணிகளின் மேலும் நீர் தொட்டிகள் மேலும் எல்லா எங்கெங்கெல்லாம் தண்ணீர் இருக்கோ எல்லா இடத்தின் மேலும் அவைகள் பரவின. They began to fly over rivers, streams and oceans and seas, every kinds of waters. அவைகள் குழந்தைகள் மேலும் பாலகர்கள் மேலும் தங்களுடைய பலத்தை காண்பித்தன. They began to show their strength against children and little tots. அவைகளுடைய செட்டையினுடைய சத்தம் ஓசையிடுகிற நிறைய ஆட்கள் சேர்ந்து கை தட்டுவதை போல சத்தமா கேட்டது. The sound of their wings seems to be like the clapping of many hands. அன்றியும் அதனுடைய சரீரத்திலிருந்து இதே போல ஒரு தித்திப்பான ஒரு திரவம் ஒன்று புறப்பட்டு அது எல்லா தண்ணீர்கள் மேல விழ ஆரம்பித்தது. And from their body I saw something like a sweet liquid being dropped on every waters. அந்த திரவம் மஞ்சள் நிறமும் அது தங்க நிறமும் அது குடிக்கக்கூடிய மதுபானத்திற்கு ஒப்பானதாகவும் காணப்பட்டது. It looked like a liquid that is drinkable, that was yellowish and goldish. அப்பொழுது நீர்நிலைகள் தங்கள் நிறத்தை இழந்து வெட்டுக்கிளிகள் அந்த திரவத்தினால் தீட்டுப்பட்டு போயிற்று. And the rivers were defiled as a result of this liquid that came from the locusts. அந்த தண்ணி அங்கு காணப்பட்ட தண்ணீர் முழுவதும் வீரியமான மதுவை போல மாறி போய்விட்டது. And all the waters became like a drunken wine. வெள்ளை நிறத்தில் காணப்பட்டதாக நான் கண்ட அந்த வெட்டுக்கிளிகள் தேவாலயத்தின் மேல் இருக்கிற தண்ணீர் தொட்டிகள் மேலும் அவைகள் தீவிரித்து பரவியது. And the white locusts, I saw them even flying up to the temple where the labor of washing have been kept. நான் இதை பார்த்து கொண்டிருந்த பொழுது தேவாலயத்துடைய பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. And as I was watching, I saw a voice from the altar of burnt sacrifice. இந்த தண்ணீர் அருவருப்பான விக்கிரங்களுக்கு உரியதை அல்லாமல் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் உரியது அல்ல என்று உரத்து சொல்ல கேட்டேன். I heard a loud voice saying, this water is an abomination that is fit for idols but not for the living God. அப்பொழுது ஒரு முட்புதர்களின் நடுவிலிருந்து தீவிரமாய் ஒரு புகை எழும்புகிறதை பார்த்தேன். Then I saw a smoke rising up quickly from the midst of thorns. அந்த புகை வெண்மையும் சாம்பல் நிறமுமாக இருந்தது. The smoke was whitish and ashish. அந்த புகை எழும்ப ஆரம்பித்த பொழுது அந்த புகையினால் அந்த வெட்டுக்கிளிகள் கீழே பலமிழந்து கீழே விழ ஆரம்பித்தது. And as the smoke was rising up, all these locusts seemed to lose its strength and fall down. அன்றியும் தேவாலயத்தினுடைய பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழல் தோன்றி அவைகளை பட்சித்தும் போட்டது. At that time fire came from the altar of God and began to destroy them. அதற்கு பிறகு சுகந்த வாசனையான வேறொரு புகை எழும்பி தேவாலயத்துடைய பிரகாரம் எல்லாவற்றையும் சுத்திகரித்தது. Then a sweet incense rose up from another place and began to sanctify the temple of God. இந்த தரிசனம் நிறைவேறி முடிஞ்ச உடனே எண்ணெய் நிறமான வேறொரு வெட்டுக்கிளியை என்னுடைய கண்கள் பார்த்தது. As soon as this vision was completed, I saw another bright locust. நான் இதுவரைக்கும் பார்த்த வெட்டுக்கிளிகளை போல இந்த வெட்டுக்கிளி காணப்படாமல் இது தன்னுடைய வாயை திறந்து வாந்தி பண்ணுவதை போல திரளான வெட்டுக்கிளிகளை பிறப்பித்தது. This locust did not look like the other locusts, but this locust seemed that it opened its mouth and began to vomit. அது வாந்தி எடுக்கும் பொழுது அதிலே சிவப்பு நிறமான புழுக்களும் அதிலிருந்து அதனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டன. When it vomited, worms like red color worms began to come out of its mouth. அந்த புழுக்கள் மிக கனமான புழுக்களாகவும் ஒரு பட்டு புழுக்களை போலவும் காணப்பட்டது. They looked like a heavy set worm. அது கீழே விழுந்து அப்படி நெளிந்து போகும் பொழுது நெளிந்து போகிற இடத்துல எல்லாம் பின்னால் அப்படியே ரத்தம் அங்கே வந்து சிதறிக்கொண்டே போகிறது. When it fell into the ground, it began to wriggle in the ground. Wherever it was wriggling, there was strain of blood. அங்கே பிறப்பிக்கப்பட்ட வெட்டுக்கிளிகள் யுத்தத்துக்கு புறப்படும் வீரர்களைப் போல தங்கள் ஸ்தானத்திலே வந்து நின்றன. The locusts began to stand in their various places like a military regiment. அப்ப அந்த வெட்டுக்கிளிகளை திரளாய் பிறப்பித்த அந்த தாய் வெட்டுக்கிளியானது தன்னுடைய முன்னங்கால்களை அது உயர்த்தி ஊன்றி ஒரு பெரிய சத்தத்தை உண்டாக்கிற்று. And the mother locust that gave birth to all these locusts began to rise up, lifted up its front legs and began to beat down and began to raise a voice. அந்த சத்தம் நிறைய இந்த இடி முழக்கங்களின் சத்தம் போலவும் ஒரு யுத்தத்தின் இரைச்சலின் சத்தத்திற்கு ஒப்பாகவும் இருந்தது. That sound sounded like the sound of many thunders and the sound that is crying for war. எண்ணெய் நிறமானதும் விரைவாய் பறக்கிறவர்களுமாகிய இந்த வெட்டுக்கிளிகள் தங்கள் ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு வானத்தை நிரப்பி பறந்த பொழுது அந்த வெட்டுக்கிளிகள் பின்னால நெருப்பு போல ஒரு தீ மாதிரி ஒரு ஒளி
அது புறப்பட்டு அணைந்து வந்தது. When these locusts began to fly across, from every locust's back there was something like a fire. அவைகள் புறப்பட்டு 1 4ஆகவும் 4 2 2ஆகவும் பிரிந்து அவைகள் 6 அணிகளாக புறப்பட்டு அவைகள் பிரிந்து பறந்தன. And when this swarm was flying, one swarm became 4, and then the 4 became, one swarm became 2, and then the 2 became 4, and they began to fly in that formation. வானத்திலே பறந்த அந்த 6 கூட்டமும் பூமியில் இருக்கிற எண்ணெயை சேதப்படுத்த வேண்டும் என்று கருத்து கொண்டிருந்தன. These 6 groups of locusts that were flying on the sky were intended to touch and destroy the oil on the earth. அவை பறக்கிற இடங்களில் எல்லாம் நெருப்பையும் புகையும் அவைகள் உமிழ்ந்தன. And wherever they flew, they were spewing fire. அதிலிருந்து புறப்படுகிற வெளிச்சம் மின்னலை போல் இருந்தது. அது பலமுள்ளதாக இருந்தது. அது பறந்த இடங்களில் வானபரியந்தம் எட்டத்தக்கதாக நெருப்பு பற்றி எரிந்தது. And the light that came out of the locusts, when fire dropped, like it seems like lightning was striking up, and fire and smoke rose up from the sky wherever their fires were dropped. திடீரென்று பூமியிலிருந்து அழுது புலம்புகிறவருடைய சத்தமும் ஜெபிக்கிறவருடைய சத்தமும் எழும்ப கேட்டேன். And I heard the sound of people wailing and crying and praying. அந்த சத்தம் கேட்ட பொழுது 6 குழுவாய் பிரிந்து கொண்டு போனதுல 6ல 2 பட்சித்தது. And the sound of those voices of people crying and praying destroyed 2 groups. அதன் பின்பும் அந்த சத்தம் பூமியிலிருந்து எழும்பும் பொழுது 2ல் 2 பட்சித்து 2 குழுக்கள் மாத்திரம் நின்றது. And again when the sound rose up, it destroyed another 2 groups, and only 2 remained. பின்னும் நான் பார்த்த பொழுது வானத்திலிருந்து பலத்த இடிகளும் வெளிச்சமும் தேவனிடத்திலிருந்து தோன்றின. And as I keep on watching, I saw mighty thunder and lightning come from the presence of God. அப்பொழுது கர்த்தருடைய வலது கால் அந்த பாதம் மாத்திரம் மேல் எழும்பி தோன்றி மீதியாய் பறந்து கொண்ட 2 வெட்டுக்கிளிகளை பூமியோடு மிதித்து போட்டது. And I saw the leg of God being lifted up and pressed down to the ground, the remaining 2 groups of swarm. இவைகளை ஆண்டவர் எனக்கு காண்பித்த பொழுது என்னிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னார். When I saw this thing, God told me of one thing. உன் பூமியிலே இனி வருகிற நாட்களில் சம்பவிக்க போகிற மகா கொடிய காரியங்கள் இவைகள்தான். These are the terrible things that are going to come upon your earth. நான் இவைகளை கண்ட பொழுது ஆண்டவரிடத்திலே கேட்டேன், நான் இதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று. When I saw this, I asked the Lord, what shall I do about it? இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயங்கரங்களை குறிக்கக்கூடிய காரியங்கள். They are some, each one of them reveals one danger. முதல் நாம் காணப்பட்ட அந்த பச்சை நிற வெட்டுக்கிளிகள் பூமியிலே பறக்க துவங்கும் பொழுது பூமியின் பல தேசங்களிலே கொடிய ஆகார பஞ்சம் உண்டாகும். When the first green locusts flew, many nations are going to suffer famine. அது வெறும் ஆகார பஞ்சமாய் மாத்திரம் இருக்காது. It's not only going to be a famine for food. அநேக பல தேசங்களிலே அவருடைய பொருளாதார வீழ்ச்சி உண்டாகும். But even there will be an economic famine in many nations. இந்த வெட்டுக்கிளிகள் இந்திய தேசத்துல மாத்திரம் பறக்க போகிறவர்கள் அல்ல. These locusts are not going to fly only in India. அவைகள் எல்லா திசைகளிலும் பறக்க ஆரம்பிக்கின்றன. They will fly in all directions. அது பூமியினுடைய பசுமையை, வளமையை, செழிப்பை அவைகள் உறிஞ்சி குடிக்கின்றன. They will suck the wealth and the wealth of the nation. மனிதருடைய கையின் பிரயாசங்கள் அழுகி போகிறதும் அவைகள் யாருக்கும் பயனற்று போகிறதும் காற்றிலே சிதறி போகிறதுமாக காணப்படுகிறது. They will cause the works of man's hands to rot and to waste and fly away in the wind. அதற்கடுத்து இரண்டாவதாக நாம் கண்ட அந்த வெட்டுக்கிளிகள் கருப்பு நிற வெட்டுக்கிளிகள். And the second group of locusts, the black locusts that I saw, அது தேவனுடைய மந்தையை குறிவைத்து பறக்கிற வெட்டுக்கிளிகள். they are zeroing in on God's sheep. அது கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனத்தின் மேலும் கர்த்தருடைய சபைகளின் மேலும் பறக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள். They are the locusts that fly over God's sheep and over God's church. அது ஒருவேளை கடினமான ஏதோ ஒரு கள்ள உபதேசமாக இருக்கலாம். It may be something like of a hard doctrine. அவைகள் மந்தையின் மேல் பறந்து மந்தையை கொத்த ஆரம்பிக்கும் பொழுது, when they fly over the sheep and they begin to sting them, அதிலே பல ஆடுகள் உன்மத்தம் பிடித்ததாகி அப்படி பைத்தியம் பிடித்ததை போல மாறுகின்றன. many of them seem like they've gone mad. கர்த்தருடைய மந்தைக்குள்ளே குழப்பம் உண்டாகிறது. Confusion comes in God's sheep. ஆடுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகின்றன. The sheep are banging against each other. அவைகளிலே இரத்தம் வரத்தக்கதாக கீழே விழுகின்றன. They fall down with blood coming oozing from them. இதோ குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஆடுகள் தன்னுடைய பால் விஷமாய் மாறி போகின்றன. Even the goats, the mother goats that's going to give milk to the little kids, their milk becomes poisonous. அது கொடுக்கிற பாலை குடிக்கிற குட்டிகள் எல்லாம் மரித்து கீழே விழுகின்றன. The kids that drink the milk fall down dead. அவைகள் கீழே விழும் பொழுது அவைகள் மேல் அந்த வெட்டுக்கிளிகள் திரளாய்
ஒவ்வொன்றாய் வந்து மேலே விழுகின்றன. When they fall dead, the locusts come in upon them, upon the dead bodies in large numbers. அவைகளுடைய மாம்சத்தை எல்லாம் அந்த பட்சித்து போடுகிறது. They eat all their flesh. இதோ அவைகள் மந்தையை கெடுக்கிறதை மேய்ப்பர்கள் பார்க்க கூடாது என்பதற்காக, in order for the shepherds not to see what they are doing, அந்த வெட்டுக்கிளிகள் அந்த மேய்ப்பர்களுக்கு தங்களிடத்திலிருந்து ஏதோ ஒரு நன்மையை கொடுக்கின்றன. the locusts give to the shepherds some kind of benefits. அது ஏதாவது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எய்டு போன்ற உதவிகளாக இருக்கலாம். It may be some kind of a financial aid that been given to the shepherds. அவர்களுக்கு வசதிகளை பெருக பண்ணுகிறதாக இருக்கலாம். It may be something like increasing their wealth. அவருடைய கண்களை அந்த மந்தைகளில் இருந்து அவருடைய வசதி நிறைந்த வாழ்க்கைக்கு திருப்புகிறதாக இருக்கலாம். It may be something to stir their eyes away from looking at the sheep to look at the wealth. இது நிர்விசாரமான மந்தைகளையும் நிர்விசாரமான மந்தை மேய்ப்பர்களையும் குறிவைத்து பறக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள். These locusts will target those careless and lukewarm shepherds. ஆகவே இனி வருகிற நாட்களில் தேவனுடைய திருச்சபைக்கு பயங்கரமான ஒரு ராக்காலம் வருகிறது. Oh, in the coming days a great darkness is coming upon the churches of மிக God. வசதி படைத்த ஒரு கூட்டத்தார் தங்களுடைய கள்ள உபதேசங்களை கொண்டு ஜனங்களை சிதறடிக்க பண்ணுவதற்கான காரியங்களில் அவர்கள் ஈடுபட போகிறார்கள். Some wealthy people are going to target the churches and cause confusion. அவங்க நிறைய பணத்தை மந்தை மேய்ப்பவர்களுக்கும் மந்தைகளை நடத்தி செல்கிறவர்களுக்கும் அவர்கள் கொடுக்க They are போகிறார்கள். going to give a lot of money to the shepherds and to those who will lead churches. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஜனங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை மறுதலிக்க பண்ணத்தக்கதான கிரியைகளையும் வார்த்தைகளையும் ஜனங்களுக்குள்ளே விதைக்க போகிறார்கள். They will sow words and teachings upon into the people that will cause them to turn their back against God. அதற்கு அடுத்தாற் போல நாம் கண்ட அந்த வெள்ளை நிறமான வெட்டுக்கிளி என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. And the white locust that I saw signifies holiness. அது பூமியின் எல்லா தேசங்களின் மேலும் வியாபித்து பறக்கும் பொழுது, When it flies over all the nations of the world, அது ஜனங்களுடைய இருதயத்திலிருந்தும் ஜாதிகளுடைய இருதயத்திலிருந்தும் அந்த பரிசுத்தத்தை எடுத்து போடுகிறது. it will remove holiness from the hearts and the minds of the people. அது தன்னுடைய கவர்ச்சியினாலே ஜனங்களை வஞ்சித்து போடுகிறது. It will use its beauty to deceive the people. அது தேசத்தின் பல இடங்களிலும் வியாபித்து பறக்க ஆரம்பிக்கிறது. It will begin to fly across all the nations. அருவருப்பான பாவத்திற்கும் அருவருப்பான இச்சைகளுக்கும் அவர்கள் தங்களுடைய சரீரத்தை அவர்கள் விற்று போட போகிறார்கள். They are going to give their bodies to abominable lusts. அவைகள் குழந்தைகள் மேலும் பாலகர்கள் மேலும் கூட அவைகள் அங்கே பலன் கொள்ள ஆரம்பிக்கின்றன. They will come upon children and upon thoughtless. எல்லா இடங்களிலும் பரிசுத்த குலைச்சலான காரியங்களை கொண்டு வர போகிறது. Everywhere there will be a non importance for holiness. அது தேவாலயத்தின் மேலும் பறக்க ஆரம்பிக்கிறது. It will also fly over the temple. தேவாலயத்தின் தண்ணீர் தொட்டிகள் மேலும் அவைகள் பறக்க They ஆரம்பிக்கின்றன. will fly over the water tank in the temple. தேவாலயங்களும் அந்த அருவருப்பான பாவங்களுக்கு இடம் கொடுக்க போகின்றன. Even the people in the temple are going to give themselves over to such. அவைகளின் விட்டுப்பட போகின்றன. As a result, the temple worship are going to be abominated. இதை போல காணப்படுகிற ஒவ்வொரு வெட்டுக்கிளிகளை குறித்து கர்த்தர் பேசும்பொழுது ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். God spoke and revealed one thing concerning all this group of locusts. ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை அவர் வெகு தெளிவாக எனக்கு வெளிப்படுத்தினார். The Lord very clearly explained these things to me. இந்த வெட்டுக்கிளிகள் கீழே விழுவதற்கு காரணமாய் எழும்புகிற புகை பூமியிலிருந்து புறப்பட வேண்டும். The smoke that must rise up from the earth that will cause the locusts to fall. அது தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற சுகந்த வாசனைக்கு ஒப்பான அந்த ஒரு நறுமண புகையாக இருக்க வேண்டும். It must be a sweet incense that will rise up from the ground that is fit for the temple. அது தேவனுடைய ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படும் அவர்களுடைய பரிசுத்தமான ஜெபமே அந்த தூபம். It is the prayers of the saints that rises from within their hearts. கர்த்தராகிய தேவன் சொன்னார், இதோ இந்த காரியங்களை ஜெபிக்கிற என்னுடைய ஜனங்களுடைய கைகளிலே ஒப்படைத்து விடு. The Lord said, commit these things to the people who will pray. அவர்கள் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு விரோதமாக தங்களுடைய யுத்தத்தை துவக்குவார்களாக. They will wage war against these locusts. என் ஜனங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிற இந்த கிரிகளுக்கு விரோதமாய் அவர்கள் தங்களுடைய பட்டயத்தை உயர்த்துவார்களாக. Let them lift up their sword against these locusts that were intended to cause them blindness. இதை தவிர வேறு ஒன்றினாலும் இந்த வெட்டுக்கிளிகளை உங்களால் அசைக்க முடியாது. There's no other way you can turn away these locusts except by prayer. ஆகவே தேவனாகிய கர்த்தரை நோக்கி உண்மையாகவே ஜெபிக்கிற ஒரு திரள் கூட்டம் எழும்ப வேண்டும். Therefore a
people who will truly seek God must rise up. அவர்கள் பூமியினுடைய எல்லா திசைகளிலிருந்தும் கர்த்தரை நோக்கி செலுத்தப்படுகிற ஜெபதூப கலசத்தை அவர்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும். They must lift up the bowls of incense from all over the world that will pray unto God. அவைகள் புறப்படாத பட்சத்தில் இந்த வெட்டுக்கிளிகளினால் உன்னுடைய தேசத்திலே மகாபெரிய தீட்டுக்கள் உண்டாகும். If the prayers will not rise up, great destruction will come from the locusts. இதை தவிர நாலாவதாக வேறொரு வெட்டுக்கிளியை பற்றி கர்த்தர் நமக்கு காண்பித்தார். Besides these three, God revealed to me another fourth group of locusts. அது எண்ணெய் நிறமாய் காணப்பட்ட ஒரு வெட்டுக்கிளி. It was something that was very oily. அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது. It was very transparent. அதனுடைய பின்புறத்திலிருந்து வெளிச்சம் உண்டாகிறது. And light was coming from its back. அது மின்னல் பூச்சிகளைப் போல வானத்திலே பறக்கிறது. It looked like firefly flying in the sky. அதிலிருந்து இடியும் சத்தமும் மின்னலின் சத்தமும் கேட்கிறது. And there was sound of thunder and lightning. அது பறக்கிற இடத்திலெல்லாம் நெருப்பு பற்றி எரிகிறது. And wherever it flies, fires are brewing. பெரிய புகை பற்றி எரிகிறது. And huge smoke rises up. அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு எண்ணெய் இருக்கக்கூடிய இடத்தின் மேலே சேதப்படுத்துவதற்கு தீவிரிக்கின்றன. And all these locusts band together and go to cause destruction in oil producing nations. அதில் இருக்கக்கூடிய பல தேசங்களை குறிவைத்து பறக்கின்றன. It targets those nations and flies there. அங்கே ஒருவேளை மகாபெரிய யுத்தங்கள் இந்த எண்ணெய் அவைகளை வைத்து வியாபாரம் செய்கிற தேசங்கள் மேலே உண்டாகலாம். Maybe it may cause war among oil producing nations. அவைகள் 6 பிரிவாக பிரிந்து போகிறதுனால 6 தேசங்கள் அவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி கொள்ளலாம். And because they go in 6 groups, maybe 6 nations may gather together. 6 தேசங்களுடைய கூட்டமைப்பு இந்த எண்ணெய் வளமுள்ள நாடுகளை குறிவைத்து தன்னுடைய தாக்குதலை தொடங்கலாம். A 6 group nation may target these oil producing nations. இந்த எண்ணெய் தேசங்களுக்கு விரோதமாக கலகங்களையும் யுத்தங்களையும் துவக்க ஆரம்பித்தால் நம்முடைய உலகத்தினுடைய பொருளாதாரம் முழுவதுமாக ஸ்தம்பிக்க ஆரம்பித்து விடும். If they will cause division and war to rise up in the oil producing nation, it will spill over the whole world. அவர்கள் மேலே அவர்கள் வெடிகுண்டுகளை வீசலாம். They may throw missiles among them. அநேக எண்ணெய் கிரைகளை அவர்கள் நிலை தடுமாற பண்ணலாம். They may cause the oil fields and the oil nations to be dumb. அப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று ஜெபிக்கும்படி அழைக்கப்படுகிறார்கள். And God's people are invited to rise up and pray against that. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கூட்டணி ஒன்றோடு ஒன்று அவர்கள் யுத்தம் கலந்து காணப்படாமல் போவார்கள். When God's people pray, there will be confusion among these instigators against those nations. அவர்களில் பின்பற்றி வந்த 4 குழுக்கள் கீழே தள்ளப்பட்டு போகும். And the 4 groups will be drop down. அவைகளில் மீதியாயிருக்கிற 2 மாத்திரம் பலத்து வானத்திலே பறந்து கொண்டிருக்கும். Only 2 groups will be strengthened and continue to fly. அப்பொழுதும் தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபித்தால், even then when God's people raise up their voice and begin to pray, தேவனுடைய பாதம் வானத்தில் தோன்றி அந்த 2 குழுக்களையும் கீழே அவைகள் கீழே தள்ளி பூமியோடு நசுக்கி போடும். God's feet will appear and stamp down the remaining 2 nations. இனி வருகிற இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் நிமித்தம் பூமிக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says, woe unto the world for such calamities that are going to come on the earth. தேவனுடைய திருச்சபைகளுக்குள்ளே கலகம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says there's going to come confusion in God's church. தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே குழப்பங்கள் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says God's confusion is going to come upon God's people. இவைகள் நிமித்தமாக தேவனுடைய ஜனங்கள் இப்பொழுதே ஜெபிக்கும்படி அழைக்கப்படுகிறார்கள். You are invited from now itself to pray against all these. அவர்கள் தேவனுக்கென்று காத்திருக்கும்படிக்காக அவர்கள் இப்பொழுது அழைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God said they must be now invited to wait upon God from now itself. அதன் பின்பும் நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தேன். And then after I waited at God. இனி வருகிற 2013வது வருஷத்திலே இன்னும் என்ன காரியம் நடக்கும் ஆண்டவரே? What more will happen in this new year, Lord, I asked. இந்த நாள் மத்தியான நேரத்திலே கர்த்தர் என்னோடு பேசினார். This afternoon God spoke to me. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், The Lord said, வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தில் காணப்பட்டதைப் போல திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் என்னுடைய ஜனங்களை சந்திக்கும் என்று கர்த்தர் சொன்னார். As it is written in the book of Revelation, an open book will be made manifest to my people. நீங்கள் யாவரும் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Please turn with me to the book of Revelation chapter 10. அது இந்த வருஷத்திலே தோன்றுகிறது நீங்கள் பார்க்க போறீங்க. You are going to see this from taking place from this year onwards. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு நடுவிலே செய்ய போகிறார். God is going to do a new thing among his people this year. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் சொல்லுகிறது. Revelation chapter 10 says, பின்பு பலமுள்ள ஒரு அங்கே வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன்.
And I saw another mighty angel come down from heaven. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தன. Clothed with a cloud, and a rainbow was upon his head, and his face was as though it was sun, and his feet like pillars of fire. அவனுடைய கையில் திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருந்தது. And he had in his hand a little scroll open. நாம் அங்கிருந்து நேராக இந்த 8வது வசனத்துக்கு கடந்து வருகிறோம். Let's look at verse 8 now. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட அந்த சப்தம் மறுபடியும் என்னுடனே பேசியது. And the voice which I heard from heaven spoke unto me again and said, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற இந்த தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் கேட்டு வாங்கிக்கொள் என்று சொல்லுது. Go and take the little scroll which is open in the hand of the angel who standeth upon the sea and upon the earth. நான் அந்த தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். And I went unto the angel and said unto him, give me the little scroll. அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். And he said unto me, take it and eat it up, and it shall make thy belly bitter, but it shall be in your mouth sweet as honey. நான் அந்த சிறு புத்தகத்தை வாங்கி அந்த தேவதூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு அது மதுரமாயிருந்தது. அதை நான் புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. And I took the little scroll out of the angel's hand and ate it up, and it was in my mouth sweet as honey, and as soon as I had eaten in my belly was bitter. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் அநேக பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். And he said unto me, thou must prophesy again about many peoples and nations and tongues and kings. நல்ல அந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய யோவான் அந்த பத்மு தீவில கடற்கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறார். Please understand clearly, our John is standing by the seaside. வானம் திறக்கப்படுகிறது. The heavens have been opened. ஒரு தூதன், பலத்த தூதன் இறங்கி வருகிறார். A mighty angel comes down. அவருடைய கையிலே திறந்த ஒரு புத்தகம் இருக்குது. And there is an open book in his hand. அதற்கு பிறகு நிறைய காரியங்கள் அதை குறித்து And சொல்லப்பட்டிருக்கிறது. after that many things are said. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. Then a voice comes from heaven. அந்த சத்தம் யோவானை பார்த்து சொல்லுகிறது, நீ அந்த தூதன் கையிலிருந்து அந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளு. And the voice looked at John and said, go to the angel and take from his hand the scroll. அவர் அந்த புத்தகத்தை வாங்கின பொழுது அந்த தூதன் சொல்லுகிறார், அந்த புத்தகத்தை நீ வாங்கி வாசிக்க கூடாது, புத்தகத்தை வாங்கி புசிக்க வேண்டும் என்கிறார். And the angel looked at him and said, you must not take the scroll but must eat the scroll. பொதுவாகவே புத்தகம் என்றாலே வாசிப்பதற்காக எழுதப்படுவது. Normally a book is to be read. யாரும் ஒரு புத்தகத்தை சாப்பிடுவதற்காக எழுத மாட்டார்கள். Nobody writes a book to be eaten. ஆனால் இந்த புத்தகம் வாசிப்பதற்காக எழுதப்படவில்லை, அது புசிப்பதற்காக எழுதப்பட்டது. But this book is not meant to be read but meant to be eaten. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய சுவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. But the scroll is something different. அது சாப்பிடும் பொழுது மதுரமா இருக்குது, வயிற்றுக்கு போனா கசப்பா இருக்குது. It is sweet in the mouth but bitter in the belly. வயிற்றுக்கு போனால் அந்த உரைக்குதுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த எரிப்பு, அந்த காரம் மாத்திரம் தான் வயிற்றுல உணர முடியும், ஒளிய கசப்பை உணர முடியாது. You know, when you eat something you can only feel hotness in the stomach but you cannot feel bitterness in the stomach. நாம் கசப்பை நாவில் தான் உணர முடியும். We can only taste bitter in the tongue. இது வயிற்றிலிருந்து உணரக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான கசப்பு இந்த கசப்பு. But this is something that is so strongly bitter that you can even feel it in your stomach. அதை புசித்த உடனே அந்த தேவதூதன் அவரை பார்த்து சொல்லுகிறார். After he has eaten it, the angel looked at him and he said, யோவானே, oh John, நீ அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். you must prophesy again about many peoples and nations and tongues and kings. யோவான் இந்த காரியத்தை காட்சியை கண்ட பொழுது ஏறத்தாழ அவருக்கு 100 வயசு. When John saw this vision, he was almost about 100 years old. அவர் பத்மு தீவிலே மரித்து போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. Historical records tell us he died in Patmos. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் அவர் விடுதலையாகி கொஞ்சம் விருத்தாப்பை வயசுல கொஞ்சம் ஊழியம் செய்து மரித்து போனார். Some other people said he was released from prison and he did some ministry and then he died. ஒரு சின்ன சபை நடத்தி கொண்டிருந்து மரித்து போனார் என்று சொல்லுகிறார்கள். He ran a small church and then he died. ஆனா இந்த தேவதூதன் சொல்லுகிறார், நீ மறுபடியும்
ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்கிறார். But this angel says, you must prophesy again about many peoples and nations and tongues and even kings. யோவான் அப்படி சொன்னதாக நாம் எங்கும் வாசிக்க முடியவில்லை. We do not read anywhere that John did such a ministry. யோவான் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அடையாளம் காட்டப்பட்டதாகவும் நமக்கு தெரியவில்லை. We do not see anywhere that after this incident John was lifted up as a mighty prophet. அப்படியானால் இந்த தேவதூதன் சொன்னாரே நீ மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று, அது எப்ப சம்பவிக்கும்? So what does it mean when this angel said you must prophesy again? When will this be fulfilled? மறுபடியும் யோவான் வந்து யோவானை அப்போஸ்தலன் என்று தான் சொல்லுகிறார்கள். We call John an apostle. அவர் மறுபடியும் வந்து ஒருவேளை தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறாரா? Will he come again and prophesy? அவர் வந்து ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறாரோ? Is it maybe that he will come again and prophesy to peoples, to nations, to tongues and kings? அது அப்படி அல்ல. It is not like that. இங்கே காணப்படுகிற இந்த யோவான் இனி வரக்கூடிய கடைசி கால தலைமுறை தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறார். This John that is mentioned in scripture is kept as a symbol concerning the coming prophetic generation. இதுவரைக்கும் மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு திறந்திருக்கிற புஸ்தகத்தை ஒரு மனிதர்கள் இனிமேல் பெறப்போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் மனிதனை ஆகிய அந்த யோவானை காண்பிக்கிறார். Henceforth this book has not been opened by any man, but in the coming days this is going to be opened by man. Therefore God used John as an example, a testimony, as a witness for men. அந்த புஸ்தகம் மனிதர்களுக்குரியது அல்ல. This book is not meant for men. அந்த புஸ்தகம் அதுவரைக்கும் ஒரு தேவதூதனுடைய கையில் இருக்கிறது. Till then it is in the hands of an angel. அது இதுவரைக்கும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. Till now it has never been given to men. அந்த புத்தகம் தேவதூதனுடைய கைகளிலே திறக்கப்பட்டிருக்கிறது. It is an open book in the hands of an angel. அது இதுவரைக்கும் மனிதர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு புஸ்தகம். This is a book that has never been given to men. கர்த்தர் மனிதனாகிய யோவானை நோக்கி சொல்லுகிறார். God looked at a man John and said, இப்பொழுது நீ அவனிடத்தில் போய் அந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளும் நேரம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார். Now the time has come for you to go and take the book from the hand. நீ அதை வாங்கி நீ புசிக்க வேண்டிய வேளை வந்து விட்டது என்று அவர் சொல்லுகிறார். The time has come for you to take the book and eat it. அது யோவானை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. God did not look at John and speak those words. யோவான் மனித குலத்திற்கு பிரதிநிதியாக அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறார். John stood there as a representative for mankind. மனிதர்கள் அந்த புத்தகத்தை பெற பாத்திரவான்களாக மாற்றப்பட போகிறார்கள். Men are going to be transformed to be made ready to receive that book. அவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறவர்களாய் அல்ல. They are not someone who is going to read the book. அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு பிரசங்கிக்கிறவர்களாய் அல்ல. They are not someone who is going to preach from that book. அந்த புத்தகத்தை புசித்து அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாற They போகிறார்கள். are going to eat those words and going to prophesy from those words. அப்படியானால் திறக்கப்பட்ட அந்த புத்தகம் இனி இறங்கி வருகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசன ஆவியின் அபிஷேகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. Which means that book is a representation signifying the coming spirit of prophecy இந்த from God. அபிஷேகம் தம்முடைய ஜனங்கள் மேல் கடைசி காலத்தில் இறங்கி வர போகிறது. This anointing is going to come upon the last days generation. அது இறங்கி வரும் பொழுது இதுவரைக்கும் உரைக்கப்படாத அநேக காரியங்கள், வெளிப்படுத்தப்படாத அநேக காரியங்கள் மனித குலத்திற்கு வெளிப்படுத்தி காட்டப்பட போகிறது. When this anointing comes on, it's going to make many revelations and make many secrets known to henceforth not made reveal anymore. அந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நிரப்ப போகிறார். God is going to fill the people with the anointing. அவர்கள் அப்பொழுது அந்த ஆவியினுடைய ஏவுதலினால் ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார்கள். And because of this anointing, these people are going to prophesy to peoples, to nations, to tongues and to kings. அதைத்தான் கர்த்தர் இந்த வருஷத்திலிருந்து செய்ய போகிறதை நீங்க பார்க்க போறீங்க. You are going to see God beginning to do this from this year onwards. ஒரு திரளான கூட்டத்தை கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொள்வார். God is going to raise up a people for his own name. அவருடைய இருதயத்தை கர்த்தர் ஏவுவார். God will move their hearts. திறந்திருக்கிற அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள் என்று அவர்களுக்கு அவர் சொல்லுவார். God will say, receive this book. அவன் அந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை பார்த்தான். And he saw the book. ஆனா கர்த்தர் அவருடைய இருதயத்தை ஏவினார். போய் வாங்கிக்க என்று சொன்னார். But God moved his heart and said, go, take it. நீ அவரிடத்தில் போய் அதை கேள், பெற்றுக்கொள் என்று சொன்னார். God said, go, take it and receive from him. இந்த கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் மேல் ஒரு ஈர்ப்பை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே தந்தருளுவார். God is going to give a compulsion for the prophetic anointing in these last days to his people. அவருடைய இருதயத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்காக அந்த அதிகாரத்தை
பெற்றுக்கொள் என்று அவர்களுக்கு அவர் கற்பிப்பார். God is going to give to his people this authority and the word to say, you can prophesy. நாம் திறந்திருக்கிற அந்த புஸ்தகத்தை அவருடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். We are going to receive the open book from his hand. அந்த தேவதூதன் அந்த புஸ்தகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான். The angel will teach the people how to use that book. அங்கே தேவதூதனாய் காட்டப்படுவது கூட கர்த்தருடைய ஆவியை குறித்து சொல்லப்படுகிற காரியம்தான். The angel that is mentioned here could also refers to the Spirit of God. நீங்கள் வழக்கமாய் பயன்படுத்துகிறதை போல அந்த அபிஷேகத்தை பயன்படுத்த கூடாது. You cannot use this anointing like in a normal way. இந்த அபிஷேகம் என்பது நீங்கள் உட்புசித்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற அபிஷேகம். This anointing is given for you to eat. நீங்கள் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக சொல்லப்பட்ட காரியம். This anointing is for you to prophesy to peoples, to nations, to tongues and to kings. இது ஒரு ராஜ அபிஷேகம். This is a kingly anointing. இது சாதாரணமான அபிஷேகத்தை போன்றதல்ல. It is not an ordinary anointing. இதுவரைக்கும் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை போன்றது அல்ல இந்த அபிஷேகத்தின் வார்த்தைகள். This வார்த்தைகள். anointing is not like the prophetic words that came from people in the past. இனி எழும்புகிற தலைமுறை தேவனுடைய வல்லமையினால் நிரம்புகிற ஒரு தலைமுறையாய் இருக்கும். The generation that's going to rise up again, the generation that will be filled with the power of God. அவர்களுடைய இருதயம் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நோக்கி திருப்பப்படும். Their hearts will be turned towards the prophetic counsel of God. அவர்கள் தேவனிடத்திலே தங்களுடைய கைகளை உயர்த்தி அந்த அபிஷேகத்திற்காக மன்றாடுவார்கள். They will stretch out their hands to God and pray for that anointing. அவர்கள் கேட்கும் பொழுது அந்த அபிஷேகம் அவருடைய கைகளிலே அது கொடுக்கப்படும். When they cry to God, that anointing will be given to them. அவர்கள் அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்கள். They will be filled with that anointing. அது அவருடைய நாவுக்கு மதுரமாய் இருக்கும். It will be sweet to their mouth. அது அவருடைய வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும். And will be bitter to their stomach. அப்பொழுது அவருடைய நாவுகள் திறக்கப்படும். Then their mouth will be open. அவர்கள் தேசங்களை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைக்க புறப்படுவார்கள். And they will prophesy to all the nations. அவர்கள் ராஜாக்களை நோக்கி பேசுவார்கள். They will look at kings and prophesy. ராஜாதி ராஜாவுக்காக அவர்கள் ஒரு பெரிய பாதையை செவைப்படுத்துவார்கள். They will prepare the way for the King of Kings. அது நடக்க போகிற காலம் இதோ வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says that time has come for this to be fulfilled. கர்த்தர் இது வருவதற்கு முன்பாக கடைசி கால தீர்க்கதரிசன அபிஷேகத்தை குறித்து தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். Before the Lord came, he in the last days. இப்பொழுதோ அந்த அபிஷேகத்தினுடைய உச்சகட்ட அபிஷேகத்தை கர்த்தர் இந்த வருஷத்திலிருந்து தம்முடைய ஜனங்கள் மேல் பொழிந்தருள போகிறார். And in this year honors God is going to give that maximum, the climax of that anointing. நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள துவங்க போகிறீர்கள். You are going to receive that anointing. அநேக ஒரு பெருந்திரள் கூட்டத்தை, ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தில் நிறைந்த கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். God is going to raise up a huge company of prophets. அநேகருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. Many people's eyes are going to be open. நம்முடைய திருச்சபையின் கண்கள் திறக்கப்பட போகிறது. Our churches' eyes are going to be open. வாலிபர்களின் கண்கள் திறக்கப்பட போகிறது. The youth's eyes are going to be open. நம்முடைய குழந்தைகளின் கண்கள் திறக்கப்பட போகிறது. Our children's eyes are going to be open. இதோ அந்த அபிஷேகம் தம்முடைய ஜனங்கள் மேல் எந்த வித்தியாசம் இல்லாமல் இறங்கி வர போகிறது. Behold, this anointing will come upon all age group. தேவன் செய்கிற இந்த மகா பெரிய கிரியைகளுக்கு திருச்சபை தன் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். The churches must open their doors for this anointing that God is going to give. திருச்சபையின் மந்தைகள் அந்த அபிஷேகத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். Church sheep must prepare and wait for the anointing. திருச்சபையின் ஊழியக்காரர்கள் அதற்கென்று தன்னுடைய கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். The servants of God must keep an open door for this anointing. இவைகளை செய்யாமல் போகும் பட்சத்தில் உங்களுடைய திருச்சபைகள் அந்த வெட்டுக்கிளிகளின் பார்வைக்கு தப்புகிறதில்லை. If you will not do this, your church will be consumed by the locusts. நம்முடைய திருச்சபைகளிலே தேவனுடைய வல்லமை நெய்யாய் பொழியும். Our God's power will come like honey upon our churches. அது அக்கினியை போல பற்றி எரியும். It will consume like fire. அதோட கண்களை கர்த்தர் திறப்பார். God will open their eyes. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற திட்டங்களை நம்முடைய திருச்சபை அறிந்து கொள்ளும். Our churches will understand the mind of God. ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி சொல்லத்தக்கதான ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளின் சந்ததி எழும்பும். A mighty prophetic generation will rise up that will prophesy to the people. அது இந்த வருஷத்தில் துவங்குகிறதை பார்க்க போகிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். The Lord says your eyes are going to see it happening from this year onwards. நான் அப்பொழுது கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்துக்காக நான் மன்றாடினேன். Then I prayed unto the Lord for one thing. நாங்கள் இந்த வருஷத்திலே இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவை பார்க்க போவது உண்மை
உண்மையானால், if it is true that we are going to see the anointing in this year, அது இந்த வருஷத்தின் முதல் தேதியிலே நாங்கள் பார்க்கணும். we want to see this on this first day. அந்த முதல் கூட்டமே அதை பார்க்கணும். The first group must see it. நாங்கள் திறந்திருக்கிற அந்த புத்தகமாகிய தீர்க்கதரிசன அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட இந்த இடத்திலே கடந்து We போகணும். must be filled with this anointing of the open book. I prayed. ஏதோ முதல் மாசத்துல முதல் தேதியில முதல் கூட்டத்துல அங்கே கூடி வருகிற திரள் மேலே நீர் அதை பொழிந்தருள வேண்டும். Lord, I prayed you must pour this anointing upon the people who come in the first month, the first day and the first of the first new year. அவர்களுடைய நாவுகளின் கட்டுக்களை நீர் அறுத்தெறிய வேண்டும். Lord, you must untie the bonds in their mouth. அவர்கள் மறைவிடத்தின் ரகசியங்களை அறியத்தக்கதாக அவருடைய இருதயத்தை நீர் உம்முடைய ஆவியினால் நிரப்ப வேண்டும். You must fill their hearts with your spirit that will make them understand the secrets, hidden things in the secret places. அந்த அபிஷேகத்தினால் என்னுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் மந்தைகளும் நிரப்பப்பட வேண்டும். Your servants and your sheep and your churches must be filled with that anointing. அதை அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களே பார்க்க வேண்டும். Not a stranger's eyes, but our eyes must see it. நான் மதிய நேரத்திலே கர்த்தரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, when I prayed this afternoon, கர்த்தர் என்னோடு பேசினார். the Lord spoke to me. நீ போ, you go, என் ஜனங்களுடைய கண்களை நான் திறப்பேன் என்றார். I will open the eyes of my people, the Lord said. ஆகவே நாம் அந்த புதிய நேரத்துக்குள்ளே கடந்து வர போகிறோம். Right now we are going to enter into that time. இனி வருகிற அந்த அபிஷேகத்தை தேசங்கள் கண்டுகொள்ள போவதற்கு முன்பாக, before the nations receive this anointing, கர்த்தர் நமக்கு அந்த வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தை பல தேசங்களிலும் ஜனங்களும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, before the promise that is mentioned in Revelation 10:10 the nations receive, இந்த வருஷத்தின் முதல் நாளிலே முதல் கூட்டத்திலே பங்கு பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். you who are participating in this New Year service are a blessed people. உங்களின் கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறார். God is going to open your eyes. இது ஒரு ராஜ அபிஷேகம். This is a kingly anointing. இது ஒரு உயர்ந்த தீர்க்கதரிசன நிலையின் அபிஷேகம். This is a high prophetic anointing. ஏதோ ஒரு சாதாரணமாய் 4 தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுகிறது அல்ல. It is not prophesying something very ordinary. ஆண்டவராகிய கர்த்தர் யோவானை பார்த்து நீ போய் கேட்டு வாங்கிக்கொள் என்று சொன்னார். God told John, you go and ask from the angel. அவர் சொன்னதை போல இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும். Like him I am saying to you. இதோ அந்த தூதனுடைய கைகளிலே விரித்து திறக்கப்பட்டிருக்கிற புத்தகச் சுருள் காணப்படுகிறது. Go, behold, there's an open book in the hand of the angel. யோவானே நீ போய் அவனுடைய கையிலிருந்து கேட்டு வாங்கி பெற்றுக்கொள். Oh John, go to the angel and ask from him that book. அது உனக்குரியது. It is for you. நீ புசிப்பதற்குரியது. It is for you to eat. நீ பெற்றுக்கொள்வதற்குரியது. It is for you to receive. நீ அதை அறிந்து கொள்வதற்குரியது. It is for you to know. நீ அதை ராஜாக்களுக்கும் ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாஷைக்காரருக்கும் உரைக்கப்பட வேண்டியது. It is for you to prophesy to the peoples, to the nations, to the kings and to the tongues. அதை கொடுக்கும்படி கர்த்தருடைய கைகள் நம் நடுவிலே நீட்டப்பட்டிருக்கிறது. God's hand is stretched forth in our midst for you to receive it. ஆகவே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் என்றார். Therefore you are so blessed who are in this meeting. அதை கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்கிறவர்கள் அதைவிட பாக்கியவான்கள். Those who receive it are more blessed than that. தேவன் இன்றைக்கு அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிறார். God is going to do this in your life today. அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கண்கள் பிரகாசமாய் திறக்கப்படும். And when you receive it your eyes will be enlightened. நீங்கள் ஒரு புதிய அனுபவத்தினால் நிரப்பப்படுவீர்கள். You will be filled with a new experience. இதை நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. I am not saying this just to encourage you. இது கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. This is written in the word of God. கடைசி காலத்தில் ஒரு தலைமுறை எழும்பும். There will a generation will rise up in the last days. அது ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஜனங்களுக்கும் பாஷைக்காரருக்குமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படி தன் வாயை திறக்கும். It will open its mouth to prophesy unto peoples, to nations, to tongues and to kings. அது இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத ரகசியங்களை மர்மங்களை குறித்து வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசன அபிஷேகமாய் இருக்கும். It will be a prophetic anointing that will make known secrets hereto were not revealed before. அது இதுவரைக்கும் தூதர்களுக்கு மாத்திரமே கையளிக்கப்பட்ட ஒரு அபிஷேகமாய் இருக்கும். This was an anointing that was reserved for angels thus far. அது இந்த நாளில் மனுஷராகிய உங்களுக்கும் சொந்தமாகும். But this day it will be belong to people like you all. மனித குலம் அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படும். Mankind is going to be filled with this anointing. அதோட முதற் கனியாக கர்த்தர் இன்றைக்கு உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். And as a first fruit God has selected you. தேவனிடத்தில் கேட்கிற எவனும் பெறுகிறான். Everyone who asks us receives from the Lord. இன்றைக்கு தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார். God is desiring to fill you. நாம் எல்லாம் எழுந்து நிற்க போகிறோம். Let us all stand up to our feet. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்கி வந்து விட்டது. God's power is coming down in our midst. கர்த்தர் இதற்காகவே இந்த மேடையில் இதுவரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். God has been
waiting for us thus far. என் ஜனங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படட்டும். Let my word go forth from the mouth of my people. அந்த திறந்திருக்கிற அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எனக்கு தாரும் என்று கேட்கட்டும். Let them ask, let me give me the open book. அவர்களை நான் நிரப்ப போகிறேன். I want to fill them. இவர்கள்தான் இந்த கடைசி கால தலைமுறை. These are the last days generation. இவர்கள்தான் இந்த கடைசி கால சந்ததி. This is the last day generation. இவர்கள்தான் எனக்கென்று வாய் திறக்க These போகிறவர்கள். are the people who are going to open their mouth for me. இந்த அபிஷேகத்துக்கு உரிமையானவர்கள். These are they who belong to that anointing. நீ போய் அதை அவர்களுக்கு சொல், நான் இன்றைய தினத்தில் அவர்களுக்கு அதை செய்வேன். You go and tell them I will do it today. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கடந்து வந்திருக்கிறேன். I have received the word of God and come before you. ஆகவே நான் இந்த மேடையிலே இதுவரைக்கும் காணப்படாத அளவிற்கு கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நிறைந்திருக்க கண்டோம். That's why we saw the presence of God very powerfully in our midst like never before. கர்த்தர் தம்முடைய தூதர்களோடு இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். God is standing in our midst with his angels. கர்த்தருடைய கண்கள் தம்முடைய ஜனங்களை நோக்கி பார்க்கிறது. God's eyes is looking at his people. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் அநேகருடைய இருதயத்தை ஏவுகிறார். The Holy Spirit is stirring up your hearts. அந்த திறந்திருக்கிற புத்தகத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். It is saying receive the open book. தேவனுடைய வல்லமை தம்முடைய ஜனத்தை இப்பொழுது சந்திக்க போகிறது. God's power is touching his people. கேட்கிறவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். Everyone who asks us is going to receive that anointing. யாரும் அக்கம் பக்கத்தை பார்க்காதீங்க. Don't look here and there. கர்த்தரிடத்திலே வாய் திறந்து கேளுங்க. Open your mouth and ask the Lord. தேவன் உங்களை பரமண்டலங்களுக்குள்ளே உலாவி வர பண்ணுவார். God's hand is coming down in our midst. இப்பொழுது அந்த புதிய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புவார். God is going to fill you with a new anointing. உன் கண்களை கர்த்தர் பிரகாசமாய் திறந்தருளுவார். God will open, make enlighten your eyes. நீ ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக You அழைக்கப்பட்டவன். have been called to prophesy to nations and to kings. இந்த வருஷத்திலே இந்த அபிஷேகம் கிரியை செய்ய போகிறது. This anointing is going to manifest in this year. ஒவ்வொரு தேசங்களிலும் கிரியை செய்ய போகிறது. In every nation is going to manifest. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கிரியை செய்ய It போகிறது. is going to manifest in every church. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கிரியை செய்ய போகிறது. This is going to manifest in every person's life who is waiting for it. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, Not only to the people who are here. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கிருக்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து போகிறது. From wherever you are hearing this word and watching this program, you will receive this anointing. ஒருவேளை நீங்கள் தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். Maybe you are watching this program through television. ஒருவேளை நீங்க வேறொரு நாட்டிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். Maybe you are hearing this word in a foreign nation. இப்பொழுது உன் வாய் திறந்து கேட்டால் கர்த்தர் இப்பொழுது உன்னை நிரப்ப If you போகிறார். will open your mouth now and ask, God will fill you. உன் கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். God wants to open your eyes. வருகிறது இந்த வல்லமை. Coming the anointing. வரட்டும் அந்த The அபிஷேகம். anointing is coming. இறங்குவதாக. Let it come down. ஒவ்வொரு வாலிபன் மேலும், Every young, ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும், upon every servant of God, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் upon every family. இப்பொழுது இந்த அபிஷேகம் இறங்கி வர காண்கிறேன். I see this anointing coming கர்த்தருடைய down. வல்லமை இறங்கி வரட்டும். God's power is coming down. ஏதோ ரெண்டு வார்த்தைகளை பேசியது தீர்க்க தரிசனம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அனுபவம் அல்ல. It is not an ordinary experience. கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். It is an eye-opening experience. நாலாந்தரமான தீர்க்க தரிசனம் அல்ல. It is not an ordinary prophecy. கர்த்தராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களின் பொக்கிஷம். It is a treasure of God's secrets. இதோ இந்த அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The anointing is coming down. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து விட்டார். God's Spirit has come. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து விட்டார். God's Spirit has come. இதோ வந்து விட்டார். He has come. பற்றி எரிகிற நெருப்பு நடுவிலே கிரியை செய்கிறது. God's fire is in our midst. பற்றி எரிகிற நெருப்பு நடுவிலே இறங்கி வர காண்கிறேன். I see a consuming fire coming down in our midst. அது பற்ற வைத்து மேலிருந்து கீழாக அங்கே விசிறி எரியப்படுவதை போல காணப்படுகிறது. It is like a fire set fire from the bottom top. வானத்திலிருந்து நெருப்பு துளிகள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். I see droplets of fire coming down from heaven. அவைகள் கீழே இறங்கி வரும் பொழுதே குபீர் என்று பற்றி எரிந்து கொண்டு வருகிறது. Even as they are coming down, suddenly they are bursting out in flames. அது உங்களை நோக்கி பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது. It is coming down towards you. கேளுங்க. Ask. அந்த புத்தகத்தை எனக்கு தாரும். Say, I want the book. திறந்திருக்கிற அந்த புத்தகம் எனக்கு வேண்டும். Say, I want the open book. தீர்க்க தரிசன தலைமுறையாய் நான் எழும்ப வேண்டும். I must rise up as a prophetic generation. வாக்குத்தத்தம் இப்பொழுது என் நடுவிலே இறங்கி வர வேண்டும். இந்த வருஷத்தின் முதல் மாசத்துல முதல் தேதியில என் மேல இறங்கி வர வேண்டும்.
It must come. I must receive this on the first day of the first month of the year. கர்த்தருடைய கை விரல்களை பார்க்கிறேன். I see the hand of God. அது நெருப்பு தழல் போல இருக்கிறது. It is fiery. அது அநேகருடைய தலைக்கு மேலாக நீட்டப்படுகிறது. It is stretched above the heads of many people. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் தொடட்டும். The Lord said, I want to touch my people. என் ஜனங்களுடைய கண்களை நான் திறக்கட்டும். Let me open my people's eyes. என் ஜனங்கள் மேலே என்னுடைய பலமும் வல்லமையும் இறங்கி வரட்டும். Let my power and my fire come upon my people. நெருப்புமயமாய் இந்த இடம் முழுவதும் மாற்றப்படுகிறதை பார்க்கிறேன். I see this whole place be turned to fire. மேலிருந்து இறங்குகிற அக்கினியின் வல்லமையை பார்க்கிறேன். I see the power of fire coming down. பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை. Receive the power. யாரும் அதற்கு தூரமானவர்கள் அல்ல. No one is far away from it. யாரும் அதற்கு தூரமானவர்கள் அல்ல. No one is far away from it. கர்த்தர் சொன்னார், அவர் அதை நிறைவேற்றுகிறார். What the Lord said, He will fulfill. கர்த்தர் பேசுகிறார், அவர் அதை நிறைவேற்றுகிறார். When you ask, the Lord will fulfill. இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு நாளில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதல்ல. This is not some other day you are receiving this anointing. இன்றைக்கே பெற்றுக்கொள்ள போகிறோம். Today you are going to receive. இன்றைக்கே பெற்றுக்கொள்ள போகிறோம். Today you are going to receive. இன்றைக்கே இந்த அபிஷேகம் நம்மேல் இறங்கி வர வேண்டும். This anointing must come upon us today. யோவானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தின் வல்லமை. That power that was promised to John. கர்த்தருடைய ஊழியக்காரனே, பலம் கொண்டு திடமனதாயிரு. Oh, you servant of God, be strong and be bold. உன் கண்களை திறக்கிற கர்த்தர் உன் அருகில் வந்து விட்டார். The Lord who opens your eyes is in your midst. உங்கள் பக்கத்தில் ஒருவர் உலாவிக் கொண்டு வருவதை சிலர் உணர்கிறீர்கள். Some of you are feeling a person walking in your midst. ஒருவருடைய வஸ்திரம் உங்கள் மேல் உரசுகிறதை போல சிலர் உணர்கிறீர்கள். You feel a rope brushing by you. உங்கள் பக்கத்திலே ஒரு மெல்லிய காற்று அசைவாடி போவதை போல சிலர் உணர்கிறீர்கள். You feel like a gentle breeze brushing by you. கர்த்தர் சொல்லுகிறார், அது நான் தான். The Lord said, it is I. கர்த்தர் சொல்லுகிறார், அது நான் தான். The Lord said, it is I. இதோ விசுவாசத்தோடு என்னை கை நீட்டி பெற்றுக்கொள். The Lord said, ask by faith. இந்த அபிஷேகத்தை நான் உனக்குத்தான் வைத்திருக்கிறேன். I have kept this anointing reserved for you. இதுவரைக்கும் இது அடைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். This was a closed book. இப்பொழுதோ அது திறக்கப்பட்ட புஸ்தகம். But from now onwards it is an open book. இதுவரைக்கும் அது தேவதூதர்களுக்கு உரிய புத்தகம். So far this was an angel's book. இனிமேல் அது மனிதர்களுக்கு உரிய புத்தகம். But from now onwards it is book. This book belongs to man. அதை வாங்கி புசி. Receive and eat. அதை வாங்கி புசி. Receive and eat. நீ ஜாதிகளுக்கு இதோ என் வார்த்தைகளை உரைக்க வேண்டியதாய் இருக்கிறது. You must prophesy to the nations. நீ ராஜாக்களுக்கு என் வார்த்தைகளை சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. You must prophesy to kings. இதோ நீ என் கரத்தின் கிரியைகளை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது. You must show the works of my hands to the people. மற்றொரு வல்லமை உங்கள் மேல் இறங்கி வர காண்கிறேன். Behold, I see another power coming down. அது தண்ணீரின் அலை போல இருக்கிறது. It is like water filled power. அது உயர்ந்து வரும் அலை திரளுகளுக்கும் திவலைகளுக்கும் ஒப்பாய் இருக்கிறது. It is like a mighty wave that is coming upon. கர்த்தர் உன்னை தொடுகிறார். Lord is touching. பெற்றுக்கொள்ள அந்த வல்லமை. Receive the power. பெற்றுக்கொள்ள அந்த வல்லமை. Receive the power. ஏதோ ஒரு நாளில் அல்ல. Not some other day. ஏதோ ஒரு இடத்தில் அல்ல. Not in some other place. இதே நாளில். In this day. இதே இடத்திலே. In this place. கர்த்தர் என்னை சந்திப்பாராக என்று சொல். Say that the Lord may meet me. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், all the people who are hearing this word, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், in whichever place you are, எந்த தேசத்துல இருந்தாலும், in whichever nation you are, எந்த வீட்ல இருந்தாலும், in whichever home you are, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுவதாக. let the power of God touch you. இந்த அபிஷேகம் இனி மனித குலத்துக்குரியது. This anointing belongs to mankind. இந்த புத்தகம் இனி மனிதர்களுக்குரியது. This book belongs to mankind. இது புசிப்பதற்குரிய புத்தகம். This is an open book. இதோ இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். Behold, I see the power of God overshadowing you. அவருடைய கை உங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். I see the hand of God stretched above you. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்திலே அநேகரை நான் தொடப் போகிறேன். The Lord says, I'm going to touch many people here. அநேகரை நான் தொடப் போகிறேன். I'm going to touch many people here. அநேகரை நான் தொடப் போகிறேன். I'm going to touch many people. விசுவாசம் உள்ளவன் எவனோ, whoever is with faith, என்னிடத்தில் கேட்கிறவன் எவனோ, anyone who asks, என்னிடத்தில் நம்பிக்கை உள்ளவன் எவனோ, anyone who believes, எனக்காக தன் வாயை திறக்க விரும்புகிறவன் எவனோ, anyone who wants to open his mouth for அவன் me, என்னிடத்திலே வருவானாக. let him come to me. நான் அவனை சந்திக்கட்டும். I will meet him. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொடுகிறார். Your spirit touching you. வல்லமை உன்னை நிரப்புகிறது. Power is filling you. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. ஓ ஜீசஸ் தபா தபரா துரபரே குபரா துரமல ஷோபரா துபா உலபரா துரம லகபரபர் ஜீசஸ்
இறங்குகிறது 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 இறங்குகிறது. லபா ரகுமா சகப ரெது ரெபிஷு. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. 3 புறாக்கள் இதோ உங்களுடைய தலைகளுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். I see 3 doves flying above your heads. ஒன்று நெருப்பினால் நிறைந்ததாக இருக்கிறது. One is filled with fire. ஒன்று வெண்மை நிறமாக இருக்கிறது. One is white. ஒன்று மகிமையான ஒரு தங்க நிறம் உள்ளதாக இருக்கிறது. One is golden glory filled. அது இந்த மூன்றும் இந்த அறையிலே சுற்றி சுற்றி பறந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். I see these 3 doves flying all over this hall. அவைகள் செட்டடிக்கிற சத்தம் முதற்கொண்டு கேட்கிறது. I can even hear the sound of its fluttering. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், The Lord Spirit says, என் ஜனங்களை இந்த மகிமையான அபிஷேகத்தினால் சந்திக்க வந்திருக்கிறேன். I have come to meet my people with this glorious anointing. சிலரை நெருப்பினாலும், Some with fire, சிலரை பரிசுத்தத்தினாலும், some with holiness, சிலரை மகிமையினாலும் நிரப்ப, some with glory I will feed. இதோ என் ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Behold, my spirit has come, says the Lord. கேட்கிற எவனும் பெறுகிறார். Everyone who asks us receives. தேடுகிறவன் கண்டடைகிறார். Everyone who seeks finds. தட்டுகிறவனுக்கு நான் திறக்கிறேன். Heart wait for me. நான் உனக்காகவே என் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறேன். I have kept my promises for you. உனக்காகவே என் அபிஷேகங்களை நான் I வைத்திருக்கிறேன். have kept my anointings only for you. என் அபிஷேக கொம்பை நான் உடைப்பேன். I will break my anointing. நான் Pour சொல்லுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். all you are receiving, says the Lord. இதோ இந்த புறாய் பொழுது தாழ பறக்கிறதை பார்க்கிறேன். I see the doves flying low. அநேகருடைய தலைகளை இது உரசிக் கொண்டு பறக்கிறதை It is brushing பார்க்கிறேன். upon many people's heads, I see. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. God's power is coming down. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் God's கொண்டிருக்கிறது. power is coming down. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God's Spirit is working. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். God's Spirit is meeting many people. அவர் தேசம் கடந்து ஜனங்களை சந்திக்கிறார். He's even meeting people across the இதோ nations. 3 பேர் இப்பொழுது ஒரு திரைக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3 people are standing before the screen. அவருடைய சபை போதகரும் அங்கே வந்திருக்கிறார். Their church pastor is there. 2 பெண்களும் ஒரு ஆணும் அங்கே முழங்கால் படியிட்டு 2 இருக்கிறார்கள். girls and 1 man are kneeling down. சபை போதகருடைய கண்களிலே கண்ணீரோடு ஜெபித்துக் The கொண்டிருக்கிறார். church pastor is praying with tears. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த குடும்பத்தின் மேல் இப்பொழுது ஒரு வெண் புறாவை போலவும், God's Spirit like a dove is coming down. அவர் தங்க நிறமுள்ள புறாவை போலவும் இறங்கிக் கொண்டிருக்கிறார். And like a glory dove and a white இதோ dove coming down upon அவர்களை you. சூழ தேவனுடைய மேகம் அக்னியோ இறங்குகிறது. And the cloud of God is coming down upon you. அவர்கள் வேறொரு தேசத்தை சேர்ந்தவர்கள். They belong to a different nation. அவர்கள் பார்வைக்கு சீனர்களை போல They காணப்படுகிறார்கள். look like Chinese. கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களை இறங்குகிறதை God's காண்கிறேன். anointing is coming down upon them. அவருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். God is opening their இதோ eyes. மகிமையிலே அவர்கள் மூடிக்கொள்ளப்படுகிறார்கள். Behold, glory is filling the Lord says, no one is far away from this anointing. இன்றைக்கே உன்னை சந்திக்கும்படிக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். Today I have come to meet you, says the Lord. உன் இருதயத்தை திறந்து கொடு. Open your heart now. எனக்கென்று போ. Go for me. எனக்கென்று பேசு. Speak for me. எனக்கென்று கிரியை செய். Do works for me. எனக்கென்று காரியங்களை நிறைவேற்று. Do perform works for me. ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் என்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்து. To peoples and to tongues, to kings and to nations speak my ஓ, word. என் அபிஷேகம் உன் மேல் இறங்கி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Behold, my anointing is coming upon you, says the Lord. அந்த வல்லமையை This anointing is coming down. பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வல்லமையை Receive the power. இறங்கட்டும் அந்த அபிஷேகம். That is anointing come down. இறங்கட்டும் அந்த அபிஷேகம். That is anointing come. கொடுமாண்டவரே, Touch them, Lord. ஒவ்வொருடைய கண்களை திறந்தருள். Open every eye. ஒவ்வொருவரின் கண்களை திறந்தருள். Open every eye. Thank you Lord. Tabaraga baradu rabaraba shubi rebe rambara duramaraba Jesus. முன்புக்கத்தில் 2, நடுவில் 2, பின்புறத்தில் 2மாக 6 இரத்த துளிகள் ஒரு பெரிய அளவில் உண்டான அது உங்கள் தலைகளுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறது. It is hovering above your heads. அது இரத்த துளி. It is a blood drop. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்து சுதந்தரிக்க விரும்புகிறார். The Lord wants to sanctify you and reclaim you by his blood. தம்முடைய இரத்த உடன்படிக்கை உன்மேலே அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். He wants to do his blood covenant with you. நீதான்
You are the person. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்க போகுது. God's power is going to come down in your midst. கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இறங்க போகுது. God's anointing is going to come down. கர்த்தருடைய இரத்தம் உன்னை தொட போகுது. God's blood is going to touch you. கர்த்தருடைய இரத்தம் உன் தலையை நிரப்ப போகிறது. God's blood is going to fill you. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை உன்மேல் புதுப்பிக்கிறார். God's going to renew his covenant with you. பெற்றுக்கொள் அந்த வல்லமை. Receive the power. பெற்றுக்கொள் அந்த வல்லமை. Receive the power. அக்கினி போடும் ஆண்டவரே. Let the power, let the fire come. இப்பொழுதே பற்றி எரியும்படிக்கு இறங்குகிறது. Let it even be burned right now itself. கபரா துரபர சுபர துர கபரா பதுரப லெபிஷுபித. சிலருக்குள்ளே பொன்னிறமான சிறகுகள் முன்பாக வைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். I see some of you golden wings been put before you. இதோ இந்த செட்டைகள் உனக்கானது. These wings are for you. இது மகிமையான ஸ்தலங்களுக்குள்ளே உன்னை அழைத்து செல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says this will bring you into glorious places. உன்னதமான இடங்களுக்குள்ளே உன்னை உலாவி வர பண்ணும் என்று கர்த்தர். I will make your feet like hinds feet and bring you into high places. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் மகிமையானவருடைய சிறகுகளினால் உன்னை நிரப்புவேன். Even if you are from a lowly place, I will cover you with the glorious wings. என் ஜனங்களுக்கு நான் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் வல்லமை இப்பொழுது அவர்கள் மேல் கிரியை செய்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says the power of my covenant is beginning to work in my people now. உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள் மகளே. You receive, stretch out your hand and receive it, my son. உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள் மகனே. My son, you stretch out your hand and you take it. இது உனக்குரிய அபிஷேகம். This is your anointing. இது உனக்குரிய அதிகாரம். This is your authority. இது உனக்குரிய அனுபவம். This is your experience. ஒருவரும் இதை உன் கையிலிருந்து பறிக்க முடியாது. No one can take this away from your hands. சிங்கங்களுக்கு ஒப்பான கர்ஜனையை கர்த்தருடைய தொண்டை குழியிலே வைக்கிறார். God is putting the roar of a lion in your throat. இதோ குதிரைகளுக்கு ஒப்பான பலத்தை கர்த்தருடைய கால்களிலே வைக்கிறார். God is putting the power of horse in your legs. கழுகுகளின் சட்டைகளுக்கு ஒப்பான பலத்தை கர்த்தருடைய சட்டைகளிலே வைக்கிறார். God is giving you strength like an eagle's wings in your wings. இப்பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். God is now looking at you and saying, புறப்பட்டு போ. go forth. புறப்பட்டு போ. Go forth. வானங்களை சுதந்தரித்துக்கொள். Inherit the heavens. என் காரியமாய் உன் வாயை திற. Open your mouth for mine. நான் அனுப்புகிற எவ்விடத்திலும் கடந்து போ. Go to all places where I will நானே send you. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். It is I who call you. நானே உன்னை அனுப்புகிறேன். It is I who is sending you. நானே உன்னை அபிஷேகிக்கிறேன். It is I who anoints you. பெற்றுக்கொள் அந்த வல்லமை என்று கர்த்தர் Receive சொல்லுகிறார். the anointing, God says. Thank you Lord. நன்றி 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 நன்றி. கர்த்தர் நம்மை சந்தித்தார். The Lord has met us. கர்த்தர் நம்மோடு பேசினார். The Lord has spoken to us. கர்த்தர் வரும் நாட்களை குறித்த ஒரு பார்வை கண்ணோட்டத்தை நமக்கு தந்தார். The Lord made known to us a panorama of what is going to come. வரும் நாட்களிலே தேசங்கள் பெற்றுக்கொள். This day is a glorious day. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். God has think upon us. அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us. அவர் நம்மை He is our God even forevermore. மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். Even unto death He will lead us. கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். Come on, clap your hands and praise the Lord. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும்